ஏடிகே ப்ரொஃபஷனல் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன், ஃபேமிலி லைஃப்பில் ரொம்ப ஃபெயிலியர். ஃபேமிலி லைஃப்பில் வேறு லெவல் ஃபெயிலியர். அது அம்மா அப்பாக்கிட்டையும் சரி, கூட பிறந்த தங்கச்சிக்கிட்டையும் சரி, இல்லை என்னுடைய திருமண வாழ்க்கையும் சரி, என் மேலே நிறைய தவறுகள் இருக்குது. ஸோ இந்த தவறுகளை என்னைக்கு நம்ம உணர்றோமோ அன்னைக்கு நமக்குள்ள இறைவன் வந்து நான் அர்த்தம். இறைவன் என்னைக்கு உள்ளே வாரானோ அன்னைக்கு நீ தைரியமாக பேசுவோம். ஸோ நான் நிறைய தவறுகள் செஞ்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இதுலேயும் ஒன்று. அப்புறம் வந்து என்னுடைய அம்மா அப்பா நான் வந்து நெக்லெக்ட் பண்ணல. கொஞ்சம் ஒரு வயசுக்கு மேலே வரணும்போது ரொம்ப உதாசீனப்படுத்திடுவேன், ரொம்ப ஒரு மாதிரி பேசிடுவேன், ஒரு மாதிரி அவங்கள. அது எந்த ஒரு மகனும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன். இவரோட குரல் எங்களுக்கு புதுசும் இல்லை. இவருடைய குரல்லேருந்து வர்ற அந்த ஃப்ளோ ஆஃப் வேர்ட்ஸ், அப்படியே அது ரேப்னு சொல்கிறத விட அவ்வளோ அழகாக அந்த ஃப்ளோ ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்றது வரும். உண்மைக்குமே இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போது நான் எதிர்பார்த்த விடயம் ஒரு வைப்ரண்ட்டான, நிறைய ஒரு துள்ளலோடு இருக்கிற ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சனோட பேச போகிறோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட அமர்ந்தேன். பட் at the end of the conversation எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, he's gone through a lot in his life அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். நிறைய விஷயங்கள் இவர் கடந்து வந்திருக்காரு. எங்கள் எல்லாருக்குமே இவரை தெரிந்த ஒரு விஷயம், நாங்கள் ஷார்ட்ஸில், வீடியோஸில், ரீல்ஸில் எதுலையோ ஒன்று பார்க்கும்போது ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஏடிகேயோ இல்லாட்டி ஒரு நித்யானந்தா மாதிரி ஒரு கெட்டப் போட்டுட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஏடிகே தான் நாங்கள் ஒரு நாள் பார்த்துருக்கோம். பட் இந்த பாட்காஸ்ட்டில் நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஏடிகே, அவருடைய பின்னாடி இருக்கிற வலிகள், துரோகங்கள், நட்பு, இந்த மாதிரி அவருடைய பின்னாடி இருக்கிற நிறைய விஷயங்களை இன்றைக்கி எங்களோட ஷேர் பண்ணியிருக்காரு. ஏடிகே அப்படின்ற அது ஒரு பேரையும் தாண்டி இட்ஸ் அ பிராண்ட் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதுக்கு பின்னாடி பலருடைய உழைப்பு இருக்கும். உங்களுடைய உழைப்பு, அதோட சேர்த்து உங்களுக்கு பலருடைய உழைப்பெல்லாம் சேர்ந்து ஆரியான் தினேஷ் கனகரத்னம் அப்படின்றத விட அது ஒரு ஏடிகே அப்படின்ற ஒரு பிராண்டை நீங்கள் உருவாக்கி கொண்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ இவ்வளோ நாள் அந்த பிராண்ட் சஸ்டெயின் பண்ணி இண்டஸ்ட்ரியில் நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்கு, நிறையா விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த பிராண்ட் வேல்யூ அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு பிராண்டாக அதை நாங்கள் பார்க்கும்போது, ப்ரொமோட் பண்ணும்போது அந்த பிராண்ட் பொசிஷனிங், பிராண்ட் வேல்யூ அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் எவ்வளோ சஸ்டெயின் பண்ணுறீங்க, இந்த பிராண்டை கொண்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன காரணம்? ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கா, இல்லாட்டி ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கீங்களா? பண்ணுற விஷயத்த உண்மையாக பண்ணணும். ஓகே, இப்போ பிராண்ட் நிற்கும். பண்ணுற விஷயத்த ஆத்மார்த்தமாக உணர்ந்து நம்ம பண்ணோம்னா அந்த விஷயத்துக்கு வந்து கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் மரியாதையும் தானாக வரும். ஓகே, அதை உணராமல் நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம பண்ணுற மாதிரி இருந்தால் அது வராது. அவ்வளோதான். ஸோ இது நீங்கள் ஏடிகே அப்படின்னு அதை நேம் பண்ணும்போது இதை ஒரு பிராண்டாக ப்ரமோட் பண்ணணுன்ற அப்படின்ற ஒரு ஐடியாவோட தான் நேம் பண்ணிங்களா, இல்லாட்டி ஜஸ்ட் சும்மா தோணுச்சா? எப்படி? எல்லாமே பிராண்ட் தானே. இப்போ உங்கள் பேர் உங்களுக்கு ஒரு பிராண்ட். எஸ், பிராண்டுங்கிறது நத்திங் பட் அடையாளம், ஐடென்டிட்டி. ஆமாம். ஸோ எனக்கு வந்து என்னுடைய பேர் வந்து ஆக்சுவலி தினேஷ் பிரசன்னா கனகரத்னம், அதுதான் என்னுடைய பேர். ஓ. ஸோ ஆரியான்கிற பேர் வந்து நடுவில் எனக்குள்ள ஒரு புகுத்தப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் காரணமாக புகுத்தப்பட்ட ஒரு பேர். ஸோ அது வந்து ஆரியான் தினேஷ் கனகரத்னம்னு நான் அதை வந்து என் பேரை போடும்போது ஸ்பாட்டிஃபையாக இருக்கலாம், இல்லைனா யூடியூபாக இருக்கலாம், இல்லைனா சர்ச் பண்ணலாம், ரொம்ப கஷ்டம். ஓகே, அந்த நேரத்தில் ஐ கேம் அவுட் வித் அன் ஐடியா, லெட்ஸ் கோ வித் இனிஷியல்ஸ். ஸோ இனிஷியல்னு வரும்போது ஏடிகே அப்படின்னு வரும்போது இட் ஆட்டோமேட்டிக்லி பிகம்ஸ் அ பிராண்ட். ஸோ இந்த பிராண்ட் வந்து நம்ம எப்படி பிளேஸ் பண்ணணும்னா, ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வி டோன்ட் நோ ஹவு டு திங்க் அபவுட் ஸ்ட்ராட்டஜிஸ். எங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி யோசிக்க தெரியாது. ஆனால் நம்ம இதை பண்ணுனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, எக்ஸாம்பிள், பிளான் பண்ணி இப்படி பண்ணணும், இது எப்படி மார்க்கெட் பண்ணணும், இது எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும், இந்த பேரை வந்து இப்படி லோகோ பண்ணணும், இது இங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறதுக்கு பேர் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஸ்ட்ரென்த் பில்டிங். எஸ். ஆனால் அது எதுவுமே இல்லாமல் நம்மளே இந்த லோகோ அழகாக இருக்குல்ல, இந்த பிராண்ட் இந்த பேர் நல்லா இருக்குல்ல, இதை மேலே வைக்கலான்னு சொன்னால் நம்ம யோசிக்காமல் செய்கிறதும் கூட ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ நான் அப்படி பண்ண ஆரம்பித்தது, ஆட்டோமேட்டிக்லி இட் பிகேம் அ பிராண்ட் டே பை டே. அதுக்கப்புறம் தான் வந்து ஐ ஸ்டார்டட் யூஸிங் இட் எவ்ரிவேர். இன்றைக்கி வந்து
தினேஷ் கனகரட்னம் அப்படிங்கிற அந்த பேர் வந்து பெருசாக சொல்லப்படாட்டியும் ஏடிகேங்கிற பேர் வந்து நிறைய இடத்துல உச்சரிக்கிறாங்க. ஸோ அது சந்தோஷமான விஷயம் தான் எனக்கு. ஸோ நான் இந்த பாட்காஸ்ட் இப்போ என்ன உங்களோட செய்ய போகிறேன் அப்படின்ற என் கலீக்ஸ் கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு போது தினேஷ் கனகரத்னம் வர போகிறார் அப்படின்னு சொன்னோன்னே யாருக்குமே ஃபஸ்ட் தெரியலை. ஸோ ஏடிகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஓ அவரா அப்படின்ற ஒரு இது ஒன்று வருது. ஸோ அந்த பிராண்டை நீங்கள் கரெக்டாக பொசிஷன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றது இதில் வந்து தெளிவாக தெரியுது. எல்லா வீடியோங்களையும் இப்போ நீங்கள் உண்மைக்கு நீங்கள் சொல்லும்போது ஒரு சோஷியல் மீடியாவில் போய்ட்டு நாங்கள் ஏடிகேன்னு சர்ச் பண்ணும்போது ஈஸியாக இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இது நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாக பிளான் பண்ணி செஞ்சீங்களோ இல்லையோ, பட் அது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு, கரெக்டாக அமைஞ்சிருச்சு. ரைட், ஆமாம். ஸோ ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த பிராண்ட் இதெல்லாம் தாண்டி செலிப்ரிட்டி அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ், பப்ளிசிட்டி இதெல்லாம் தாண்டி வாழ்க்கையினுடைய புரிதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். நாங்கள் எங்களுடைய ஸ்கூல் லைஃப்பை முடிச்சுட்டு ஒரு 20 வயசில் நாங்கள் யூனிவர்சிட்டியோ வெளியே இல்லை ஸ்கூல்லேருந்து வெளியே வரும்போது ஒரு வித்தியாசமான ஒரு புரிதல் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வயசு கூடும்போது ஒரு 30 வயசு ஆகும்போது திருமணம் அப்படின்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகும்போது அந்த புரிதல் இன்னும் கொஞ்சம் மாறும். அப்படியே ஒரு 35-40 வரும்போது அந்த புரிதல் மாறும். 40 தாண்டி நாங்கள் ஒரு 50 நெருங்கும் போது ஒரு பயம் கலந்த ஒரு புரிதலும் வரும் அப்படின்றது. இது நாங்கள் எங்களோட ஃபேமிலி லைஃப்பில் எல்லாரோடையும் பார்த்துட்டு ஒரு விஷயம். ஸோ ஏடிகே அவர்களுடைய இப்போ இருக்கிற வாழ்க்கையை பற்றின புரிதல் என்ன? நம்ம வயசு ஆக 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 நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்குதுன்னா, நம்ம எப்படியெல்லாம் இருக்க மாட்டோம்னு நினச்சோமோ அப்படியெல்லாம் மாறிடுவோம். ஓகே, எக்ஸாம்பிள், ஒரு சில விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில் நடக்கும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருந்தா அதோடைய வெளிப்பாடு வேற மாதிரி இருந்திருக்கும். கோவப்பட்டிருப்போம், ஆத்திரப்பட்டிருப்போம், பேசியிருப்போம். பட் ஒரு வயசு வரும்போது நமக்கு வந்து பக்குவம் வரும். அந்த பக்குவம் எப்போ வருதுன்னா, நம்மளுடைய மனசில் இருக்க நிம்மதி, நம்மளுடைய அந்த நோயற்ற வாழ்க்கைன்னு சொல்லுவோம்ல, அது மனசு சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் முடியும். அதுக்கப்புறம் கடவுள் நம்பிக்கை, இறை நம்பிக்கை, இது ரெண்டும் ஒரு மனுஷனுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு அவன் சாந்தம் அடைஞ்சிடறான். அவன் சாந்தம் அடையும் போது என்ன ஆகுது, அவன் வாழ்க்கை இன்னும் அழகாகுது. அழகாகும் போது என்ன பண்ணுறான், அவனுக்கு நடக்கிற நல்லது கெட்டது, நடக்க வேண்டியது நடக்கக்கூடாது இல்லை, இது எல்லாத்தையும் ஒரு சமநிலையாக பார்க்க ஆரம்பிச்சிடறான். இந்த இடத்துல அவன் வந்து அமைதியாகும். சந்தோஷமான விஷயம் வந்தாலும் அதை ஒரு தன்மையோடு ஏற்றுக்கிறான். கஷ்டமான விஷயம் வந்தாலும் அதை வந்து ஜீரணிச்சுக்கிறான். இது வந்து வயசின் பக்குவம் மட்டும் கிடையாது, நம்மளுடைய நாட்டம். நம்ம எது ஆகணும், நம்ம எப்படி இருக்கணும், இந்த உலகம் நம்மளை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நினைக்க வந்துட்டாலே மாறி. இப்போ இருக்கிற இந்த 2K கிட்ஸ், ஜென்சி அப்படின்ற இந்த ஜென்ரேஷன்லாம் நாங்கள் இந்த மாதிரி பேசினா ஜஸ்ட் லைக் தட் பூமர் அப்படின்ட்டு போயிடுவாங்க. பட் இந்த பயணத்தை கடந்து வர்ற ஆளுக்கு தான் தெரியும் அந்த புரிதல் அப்படின்றது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஏடிகே அவர்கள் இவ்வளோ நாள் தன்னுடைய தனிப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், பர்சனல் லைஃப் பற்றின விஷயங்களாக இருக்கட்டும், வெளியே பெருசாக ஷேர் பண்ணதில்லை, பேசினதில்லை. ஸோ ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ போட்டாலும் அது அவங்க ஒர்க் ரிலேட்டடான ஒரு போஸ்ட்டாக தான் இருக்குமே தவிர பர்சனல் விஷயங்கள் நிறையா நீங்கள் வெளியே பெருசாக பெரிய அளவில் பேசினதில்லை. ஸோ அதுக்கான காரணம் என்ன? நீங்கள் ஒரு தயக்கமான பேசியிருக்கீங்க, பட் இப்போ தான் கொஞ்சம் காலகட்டமாக அது பேசிட்டு வரீங்களே தவிர ஆரம்ப கட்டத்தில் அப்படி அதான் சொன்னேனே, நம்ம வாழ்க்கை வந்து நம்ம வயசு மாறும்போது, அனுபவங்கள் வரும்போது நிறைய விஷயம் வந்து மாறிடும். ஒரு காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய ஸ்டாராக காமிச்சிக்கணும்னு நினச்சேன். இப்போ நான் என்ன ஒரு மனிதனாக காமிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். சாதாரண மனிதனாக இருந்தாலே அவ்வளோதான். எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சுட்டு இருக்கணும். இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க, இந்த காலத்தில் ஜென்சி கிட் வந்து இந்த மாதிரிலாம் பேசினா பூமர்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது வந்து நாங்கள் ஏன் இந்த மாதிரி பேசுகிறோம், அவங்க எப்படி இருக்காங்கன்னு நான் வேலிடேட் பண்ண வரல. பட் அவங்களுக்கும் வாழ்க்கையோட அனுபவம் வரும்போது அவங்களும் இது மாதிரி உணர்ந்தாங்கன்னா அதை பகிர்ந்துக்கணும்னு நினைப்பாங்க. இந்த பகிர்ந்துக்கிறதுக்காக வேண்டி நம்ம அவங்க ஒருத்தவங்கள பூமர், ஆக்சுவலி பூமருங்கிற விட ஓல்ட் ஸ்கூல் தான், ரொம்ப பழசாயிருச்சு. ஆமாம், இப்போ யாராச்சும் பூமர் சொன்னால் அப்போ சொல்கிறவன் எவ்வளோ பூமர்ன்றோம். ஆமாம், அப்படி நம்ம யோசிக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதே தான் சொல்கிறேன். அந்த நாட்கள் போகும் பொழுது நம்ம என்னவா இருக்கணும்னு நினச்சோமோ அது மாறிடும். இப்போ 10 வருஷம் முன்னாடி நான் ஒரு பெரிய ஸ்டார், நான் தான் ஸ்ரீலங்காவில இருந்து முதன்னு போயிட்டு சாதித்தேன். திரும்பி பார்க்கும்போது என் முன்னாடி அத்தனை பேர் போயிருக்காங்க, எத்தனையோ பேர் போயிருக்காங்க. டைரக்டர்ஸ், ரேடியோ ஹோஸ்ட், இல்லைனா ப்ரெசன்டர்ஸ், ஆக்டர்ஸ், சிங்கர்ஸ், அவங்களெல்லாம் நம்ம பார்க்கல.
அப்போ நாங்கள் போனோன்னு என்னாச்சு, அந்த டைமில் எங்களுக்கு இருந்த மீடியா சப்போர்ட், எங்களுக்கு இருந்த ஒரு சின்ன ஒரு இன்டர்நெட் சப்போர்ட்டில் அது பெருசாக இருந்திருக்கும் அவங்களுக்கு. அவங்க பார்க்கும்போது நமக்கு இது இல்லையேன்னு வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்கும்போது நமக்கு இருக்க டெக்னாலஜி இருக்குது, நமக்கு கரெக்டாக யூஸ் பண்ணிக்க தெரியலையோ அப்படிங்கிற ஒரு ஆளாயிரும் இல்லையா. இதெல்லாம் காலங்கள் மாற்றம். ஒரு டைமில் நான் ஒரு பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ நினைக்கும் போது நான் ஒரு பெரிய ஆள் கிடையாது, எனக்கு பிடிச்சதை செஞ்சேன். ஆனால் மற்றவங்க பாராட்டணும்னு நினைக்கும் பொழுது அதை நான் பெருசாக காமிக்கணும்னு நினச்சேன். அதை பெருசாக காமிக்கக்கூடாது. அந்த பக்குவம் எப்போ வருதுன்னா, நம்ம வளர 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 நம்மளுடைய ஒரு நிலைமை சாதாரணமாக வரும்பொழுது அது ஃபினான்ஷியலே கிடையாது, இல்லைன்னு சொன்னால் அது வந்து மன ரீதியாகவும் கிடையாது. ஒரு பக்குவம் வரும்போது நம்ம அதை உணர்ந்துட்டோம்னா அது அப்படியே அமைதியாக போயிடும். ஓகே. ரொம்ப ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப ஃபாலோ பண்ணுற ஒருத்தர், ஸ்பிரிச்சுவல் சைடு ரொம்ப போகிற ஒருத்தர். ஏன்னா நீங்கள் பேசும்போது அப்படி தான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையிலேருந்து ஒரு பேசுகிற ஒரு அமைதியை தேடுற ஒரு நபர் அப்படின்ற மாதிரியான ஒரு தான் வருது. நீங்கள் பேசும்போது அந்த கிட்டத்தட்ட அந்த ஒரு வைப் தான் வருது. ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப தேடி போகிற ஒரு இல்லை. எனக்கு வந்து எனக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு இல்லையா. ஸோ எனக்கு வந்து கடவுள், எனக்கு வந்து மதம் மேலே பெரிய நம்பிக்கை இருந்தது கிடையாது. மதம், ரிலிஜன் மேலே. பட் ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி மேலே எனக்கு என்றைக்குமே நம்பிக்கை இருந்திருக்கு. அது எப்போ நம்பிக்கை இருக்குன்னா, நம்ம தனியாக இருக்கும்போது எனக்கு ஏன் நடக்குதுன்னு நம்ம மேலே பார்த்து சொல்கிறோம் இல்லையா, அப்பயே நம்மளை அறியாமலேயே நமக்கு தெரியும் நமக்கு மேலே ஒருத்தர் இருக்காரு. ஆனால் அதை நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டோம். கேட்டால் சொல்லிடுவோம், நான் எனக்கு வந்து கடவுள் மேலே நம்பிக்கை கிடையாது. அது கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, மதம் மேலே. சில நேரம் மதம் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. அந்த மதத்தை தான் நான் கடவுள்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது, நம்ம நம்புகிறவங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம ரொம்ப நெருங்கி பழகுனவங்களாக இருக்கட்டும், அவங்க மூலமாக ஒரு சில நமக்கு விடை கிடைக்கும்போது, சில விடைகள் கிடைக்கும்போது, அந்த இடத்துல நமக்கு ஒரு பொலிவு வரும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே. அப்போ இறைவன் நமக்குள்ளே வர்றான். இறைவன் வரும்போது சொல்ல வரான், எல்லா மதமும் ஒன்றே. மதம்ங்கிறது வந்து மனிதனால் உருவாக்கப்பட்டது, ஆனால் இறைவன்கிறது ஒருத்தன், அதுக்கு வேறு வேறு பேர். அப்படி இருக்கும்போது இப்போ எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் நாட்டம்னு கேட்டிங்கன்னா, ஸ்பிரிச்சுவலிட்டி மேலே எனக்கு பெரிய நாட்டம் இருக்கான்னு தெரில. ஆனால் எனக்கு ஒரு இறைவன் மேலே எனக்கு ரொம்ப நாட்டம் இருக்கு. அந்த இறை நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுனா, நம்ம செய்த நிறைய விஷயங்களை நம்ம உணர ஆரம்பிப்போம். அந்த விஷயங்கள் வந்து கோபமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தூரம் நின்று பார்க்க கற்றுக் கொடுக்கும். நீங்கள் கிட்ட போனால் தான் ரொம்ப உங்களை வலிக்கும். நீங்கள் தூரம் நின்று பாருங்களேன். தூரம் நின்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ உங்களை ஒருத்தர் அடிச்சுட்டான், இதே பழைய நான் இருந்திருந்தேன்னா அடித்த என்ன பல மடங்கு நான் துன்பம் கொடுத்துருப்பேன் ஏதோ ஒரு வழியில். இப்போ ஒருத்தன் அடிச்சிட்டான்னா அந்த அடியை வாங்கிட்டு நம்ம திருப்பி அடித்தோம்னா விளைவுகள் நிறையா வருமோ, இல்லை அவனுக்கு விளைவுகள் வரலாம், இல்லை நம்ம நிம்மதி போயிடுமோ அப்படின்னு யோசிக்கிற ஒரு நிலைமையில் அந்த கடவுள் கொண்டு வந்து விட்டுரும். அது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது, நம்பிக்கை. ஒரு இறைவன் மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை. இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணது வந்து நீங்கள் இந்தியாவுக்கு போனதுக்கப்புறம் தான். அப்படின்னா உங்களுடைய கரியர் ஒரு ஹை எடுக்கிறது வந்து ஆஃப்டர் ரீச்சிங் இந்தியா அப்படின்ற ஒரு மாதிரி. ஸோ நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கீங்க, மட்டக்குழியிலேருந்து ஒரு சும்மா அப்படியே சின்ன பையனாக சுற்றிட்டு இருக்கீங்க, நிறைய இடத்துல வேலை பார்க்குறீங்க, நிறைய பெரிய மனிதர்களோடையும் வேலை பார்க்குறீங்க, பாத்தியான் சந்தோஷ் அவர்களோட நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் இந்தியாவுக்கு போகிறீங்க, தமிழ்நாட்டுக்கு போகிறீங்க, ஒரு புது விதமான மக்கள். ஸோ நீங்கள் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி உங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்களா? அந்த சேஞ்ச் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நம்ம மனுஷனாக இருக்கும்போது நம்ம நிறம் மாறணும். அது வந்து பச்சோந்தித்தனம் கிடையாது. தட் இஸ் கால்ட் சர்வைவல். இஃப் யூ டோன்ட் நோ ஹவு டு சர்வைவ், தென் யூ ஆர் நாட் ஈவன் ஃபிட் டு சீக் ஃபார் இட். ஸோ நீங்கள் வந்து நான் எந்த இடத்துல இருக்கனோ அந்த இடத்துல போய் மாறிடுவேன். இன்றைக்கி எனக்கு வந்து நீங்கள் பிரியாணி கொடுத்தீங்கன்னா நான் பிரியாணியை சாப்பிட்ருவேன். பிரியாணி இல்லைப்பா உனக்கு கூழும் கஞ்சும் தான் இருக்குன்னா அந்த கூழும் கஞ்சியும் சந்தோஷமாக குடிச்சிட்டு நான் வாழ்ந்துருவேன். ஸோ நான் வந்து எங்கே போனால் நான் அடாப்ட் பண்ணிப்பேன். ஸோ அது மாதிரி நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டு தான்.
எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கைலாம் எனக்கு என்றைக்குமே இருந்தது கிடையாது. இப்போ ஒரு சமீப காலமாக எனக்கு வந்து நான் நிறைய விஷயத்த உணர ஆரம்பித்தேன். நிறைய விஷயத்த வந்து நான் வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு அமைதியை நான் நாட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் நிறைய விஷயத்த மன்னிக்க ஆரம்பிச்சிட்டேன் நானே சொந்தமாக. ம் ஸோ அது மாதிரி தான் இந்த அடாப்டேஷன். நம்ம எங்கே இருக்கிறோமோ என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு நம்ம வாழ பழகிட்டோம்னா நம்ம வாழ்க்கை எல்லாத்தோடையுமே ரொம்ப சிறந்த வாழ்க்கையாக இருக்கும். நமக்கு என்னைக்கு ஆசை இருக்குதோ, என்னைக்கு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு நமக்கு அதிக அளவில் நமக்கு அட்ராக்ஷன் கிடைக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ, இதை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும் ஒழிய க்ரீடு இருக்கக்கூடாது. க்ரீடு இருக்கக்கூடாது. க்ரீடுக்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகே. பேராசைக்கும் நான் எனக்கு என்ன வேணுங்கிறத அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் யூனிவர்ஸோட நிறைய வித்தியாசம் இருக்குது. ம் பேராசைங்கிறது வந்து இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் இந்த ஷர்ட்டு போட்டிருக்கீங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. இதே மாதிரி ஷர்ட் நான் போடணுன்டா நான் ஆசைப்படுறது ஆசை. ஓகே. அவரை போட்ட மாதிரி நானும் ஷர்ட் போட்டிருக்கேன், போடுவேன், அது மேனிஃபெஸ்டேஷன். ம் அவன் ஒரு ஷர்ட் வச்சுருக்கான்டா, எனக்கு இது மாதிரி 10 ஷர்ட் வேணும், அது பேராசை. அவ்வளோதான் அடாப்டேஷனுக்கான பேசிக் ஐடியாலஜி. ஸோ ஓகே, இந்த விஷயங்கள் இருக்கும்போது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் அமைதியை தேடி போகிற ஒரு நபராக இருக்குன்னு சொல்கிறீங்க. இல்லை அமைதியெல்லாம் தேடிப்போம், அமைதியாக இருக்கேன். அமைதியாக இருக்கீங்க. ஓகே. ஸோ அமைதியாக இருக்கிற ஏடிகே இப்போ நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்த ஏடிகேக்கே அதிகமாக கோவம் வருமா? ரொம்பவே வரும். இப்பயும் கோவம் வரும். ஆனால் அந்த கோவத்தினால எனக்கும் சரி, இல்லை நான் கோவப்படுற நபரும் சரி, யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. விலங்குதா? எனக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கும் அந்த பாதிப்பு வரக்கூடாது, நமக்கும் அந்த பாதிப்பு வரக்கூடாது. இப்போ கோபம் வந்தாலே பாதிப்பு வந்துடுமே. கோபம் வந்தால் பாதிப்பு வந்துடும். கோபம் வந்தால் எப்படி பாதிப்பு வரும்? இப்போ நான் வந்து கோவப்பட்டேன்னா, இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க, ஒரு டைம் எனக்கு கோவம் வரும். இப்போ நீங்கள் இல்லைங்க, நீங்கள் பண்ணிட்டு போயிட்டீங்க. நான் கோவப்பட்டேன்னு வச்சுங்களேன், கோவப்படுறேன்னா அந்த இடத்துல நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். நீங்கள் இல்லாமே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். நான் உங்களை அடித்தா தான் கோபம்னு கிடையாது. நீங்கள் சொன்னது கரெக்டு தான். கோவம் வந்தாலே அவன் ஜெயிச்சிட்டான். அப்போ அந்த இடத்துல நான் அவனை ஜெயிக்க வைக்கணுமா? வைக்கக்கூடாது இல்லையா? அப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும்? என்னையை நான் அமைதியாக வச்சுக்கணும்ல. எனக்கு நடந்த விஷயங்களோ இல்லை இன்னொருத்தர் நடக்கிற விஷயத்தை பற்றி நான் யோசிக்கக்கூடாது. நடந்தவாறே இருக்கட்டும். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய தப்பை உணரணும். செய்தவங்க தப்பையும் நம்ம வந்து ரியலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து என்ன, அதை பற்றி யோசிக்காமல் அடுத்த வேலை என்னன்னு பார்க்காம அடுத்த வேலையை பண்ணுறதுக்கான மனநிலையை நம்ம வச்சுக்கிறோன்னா நம்மளை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் அந்த கோபம். நம்ம போய்ட்டு ஒரு அடிக்கணும்னு தேவையில்லை, சண்டை போடணும்னு அவசியம். நம்ம அவங்க மேலே கோவப்பட்டாலே நம்ம நிம்மதி போயிடும். ஓகே. பகிர்ந்துக்கலாம். நமக்கு நடந்த விஷயத்தை நம்ம பகிர்ந்துக்கலாம். நமக்கு நடந்த விஷயத்தை நம்ம பேசலாம். நமக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லலாம். அது மனிதனுடைய இயல்பு. அவன் இப்படி பண்ணிட்டான்டா, நம்ம அவனை போயிட்டு புட்டிச்சு அடிக்கணுண்டான்னு சொல்கிறது இயல்பு. அது கோபத்தின் உச்சக்கட்டம். ஆனால் அப்படி சொன்னோன்னு வச்சுங்களேன், அவன் வின் பண்ணிட்டான். அதை நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏதாச்சும் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிருக்கேன். இப்போ வந்து நான் அதுலேருந்து ஒதுங்கி போகிறேன்னா, அதுலேருந்து நான் வந்து நிம்மதியாக இருக்கேன்னா, என்னுடைய வாழ்க்கை அமைதியாக இருக்கா, அழகாக இருக்கா? அப்போ இதுதான் என்னுடைய சந்தோஷம். இன்னொருத்தனுடைய வெற்றியை வந்து நான் இல்லாமே அவனுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் இப்போ நாங்கள் பர்சனல் லைஃபாக பார்க்கும்போது ஓகே, இவ்வளோ அமைதியாக இருக்கிறது எல்லாமே ஓகே. இப்போ நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்குள்ளே போகும்போது ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறோம். ஸோ அங்கே இதே மாதிரி நாங்கள் அமைதியாக இருந்தால் எங்களால் சர்வைவ் பண்ண முடியுமா? நான் அமைதியாக இருக்கவே மாட்டேன். அதான் கேட்குறீங்க, நீங்கள் பர்சனல் லைஃப்பில் இவ்வளோ அமைதியாக இவ்வளோ காமாக இருக்கீங்க, பேசுகிறீங்க அப்படின்ற. பட் ப்ரொஃபஷனல் லைஃப்குள்ளே போகும்போது இப்போ நீங்கள் ஒரு மியூசிக் வீடியோ பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒருத்தரோடு சேர்ந்து ஏதோ விஷயம் ஒரு பண்ணுறதா இருக்கட்டும் போது இந்த அமைதி அங்கே ஒர்க் அவுட் ஆகுமா? இல்லை பிரதர், நான் வந்து அமைதின்னு நான் எங்கேயுமே சொல்லவே இல்லை. நான் அமைதியாலாம் இல்லை, நான் நல்லா போல்டாக தான் இருக்கேன். அமைதியாக ஆகணுங்கிறது எனக்கு இன்னுமே கிடையாது. யூனிவர்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை மாற்றுவோம் டைமில், அவ்வளோதான். ஐம் கான்ஃபிடென்ட், எக்ஸ்ட்ரீம்லி கான்ஃபிடென்ட். என்னை யார் என்ன சொன்னாலும் நான் கான்ஃபிடென்ட் தான் இருப்பேன். நம்ம செய்கிற விஷயத்தை யார் என்ன சொன்னாலும், அசிங்கப்படுத்தினாலும், அசிங்கப்படுத்துகிறவங்க அசிங்கப்படுத்துவாங்க. ஆனால் அவங்களால நம்ம பண்ணுற விஷயத்த பண்ண முடியாது, அப்போ அசிங்கப்படுத்துவாங்க. ஆமாம். நம்ம பண்ணுற விஷயத்தை அவங்களால பண்ண முடியும்னா அவங்க நம்மளை பார்க்கவே மாட்டாங்க. அவங்களோட பெட்டராக பண்ணவனை பார்த்து அவனை அசிங்கமாக பண்ணுறேன்னு சொல்ல ஆரம்பிச்சுவாங்க. இல்லை அவன் பெட்டராக பண்ணுறான்னு அவன் மாதிரி பண்ண போயிடுவாங்க.
அவ்வளோதான், சிம்பிள். அப்போது என்னை யாராச்சும் தாழ்த்துறாங்களோ கீழே போட்டாலோ அது என்னுடைய கான்ஃபிடென்ஸையோ என்னுடைய தைரியத்தையும் உடைக்காது. ஓகே. இது வந்து என்னுடைய ஒரு சுபாவமாக இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. ம். என்னால் முன்ன மாதிரி வந்து என்னால் வந்து வாவ் ஏய் அப்படிலாம் பேச வராது. அது எனக்கு வந்து அது வந்து நான் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு கேள்வி வருது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு லைவ் ஒரு ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த இடத்துல அந்த அந்த ஹைப் தேவை தானே. அங்கே கூட அந்த ஹைப் ஃபேக்காக இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது வந்து அதுவாக வரணும். இல்லை இப்போ மைக் எடுத்து ஆக்ரோஷமாக ஏதாச்சும் ஒன்று சொல்கிறது வேற, யோ வாட்ஸ் அப் ப்ரோ வாட்ஸ் ஹேப்பனிங் இப்படி பேசுகிறது வேற. எனக்கு இப்படி பேசுனா நான் ஒரு வேற லெவலான ஒரு ஆள், நான் ஒரு ரொம்ப கிளாஸியான, நான் ஒரு பாஷான ஆள் இல்லை, இப்படி ஒரு சித்தரிக்கிறதுக்கு ஆகிறதா நம்ம பண்ணுறது. சம்டைம்ஸ் ஸ்டேஜில் என்ன நம்மளை வித்தியாசமாக காட்டிக்கணும், அது இல்லை. என்னோட எனர்ஜி இன்னுமே அப்படியே தான் இருக்குது. இப்போ கூட ரீசெண்ட்லி கூட இப்போ என்னோட February 6 என்னுடைய அடுத்த பாட்டு திங்குதாக்கா அப்படிங்கிற ஒரு சாங் ரிலீஸ் ஆகுது. ஓகே. ரவி ராய்ஸ்டர்னு சொல்லிட்டு லோக்கல் ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்ட். அவரும் வந்து இப்போ கிட்டத்தில் விஜய் ஆண்டனி சாரோட வெத்தலைன்னு ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு. ஓகே. அந்த ஆர்டிஸ்டோட கலாபரேட் பண்ணி திங்குதாக்கன்னு ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன். அந்த பாட்டு வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ ஹை டான்ஸ் நம்பர் பாட்டு. அப்போ அந்த எனர்ஜி எனக்கு எங்கேருந்து வந்துச்சு? அது என் ப்ரொஃபஷன். அந்த இடத்துக்கு போனால் என்னுடைய மனநிலை மாறும், என்னுடைய எண்ணங்கள் மாறும். என்னை ரசிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ரசிக்கிறவங்க என்ன ரசிக்கணும், என்றைக்குமே ரசிக்கணும். சம்டைம்ஸ் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க பழைய மாதிரி பாட்டு இல்லை, எனக்கு பழைய மாதிரி வேணும்னு. அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, என்னன்னு நான் சொல்ல வரேன்னா, பழைய மாதிரி பாட்டு வேணும்னா அந்த எனர்ஜியை வந்து அவங்க எனக்கு கொடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும், அவங்களுக்கு நான் கொடுக்கணும். ஆமாம். அப்போ நான் கொடுக்கும்போது நான் அமைதி அங்கே இருக்க முடியாதுல்ல, அங்கே ஸ்டேஜில். இது வந்து என்னுடைய கேரக்டர், அது வந்து என்னுடைய ஒரு கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட். நான் ஸ்டேஜில் ஏறினா ஐ வில் பிகம் அ கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஹியூமன் பீங். அதனால தான் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக எனக்கு வந்து நான் என்னுடைய அமைதியை நாடி நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இந்த 8 மாதத்தில் வந்து நான் எந்த விதமான ப்ராஜெக்டும் நான் எடுத்துக்கல. ரீசெண்டாக வந்து November 28 வந்து சிங்கப்பூரில் ரேபிட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு என்னுடைய ஃப்ரெண்ட் ரேபிட் இன்வைட் பண்ணனால நான் போயிட்டு சந்தோஷமாக அதை பண்ணிட்டு வந்தேன். அங்கே போயிட்டு நான் டெஸ்ட் பண்ணும்போது என் எனர்ஜி 1% கூட குறையலை. அப்போ நான் உணர்ந்தேன் என்னை எதுவுமே பாதிக்காது, என்னை எதுவுமே பாதிக்க வைக்கவும் முடியாது. ஓகே. ஸோ அந்த நிலைமைக்கு எப்போ வருவோன்னா, நமக்கு கடவுள் நம்பிக்கை வரும்போது அவர் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் கொடுப்பார். இந்த இடத்துல வந்து நீ அமைதியாக இரு, இந்த இடத்துல நீ ஒர்க் பண்ணணும், இங்கே ஒர்க் பண்ணு. இவங்க கோவப்படுறாங்களா, ஒதுங்கிரு. இவங்க ஒரு நல்லா நடத்துகிறாங்களா, பார்த்து பழகு. ஓகே. நல்லா நடத்துகிறாங்களா, கவனமாக இருக்கணும், பார்த்து பழகு. ரொம்ப நம்பிடாத யாரு அப்படின்னு நிறைய இடத்துல நமக்கு சொல்லுவார். கடவுங்கிறது நம்மளுடைய இந்த மனசும் இந்த மூளையும் ஒத்து போயிட்டு ஒரு இதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் இது எங்கெங்கே நாங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி நமக்கு அழகாக பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான். நான் மதம் பிறப்பலை, எதுவும் பிறப்பலை. இது என்னுடைய தனிப்பட்ட இது. இப்போ இருக்கிற இந்த எண்ணங்களும் இந்த பக்குவமும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்திருந்தா இப்போ அந்த ஏடிக்கு எப்படி இருந்திருப்பார்? இல்லை, எனக்கு இந்த பக்குவம் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தாலே நான் நல்லா இருந்திருப்பேன். 8 மாதத்துக்கு முன்னாடி. ஓகே. நான் 8 மாதத்துக்கு முன்னாடி கூட இல்லை அதுக்கு முன்னாடி கூட நான் துருன்னு தான் இருப்பேன். எல்லாத்தையும் நம்பிடுவேன். நிறையா தவறுகள் செஞ்சுருக்கேன், நிறைய தவறுகளை வெளிப்படையாக செஞ்சுருக்கேன். நிறைய தவறுகளை, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நமக்கு ஒருத்தர் மேலே கோபம் இருந்தால் அந்த கோபத்தை வந்து நம்ம அவங்கள்ட்டே பகிர்ந்துக்கணும்னு நான் இப்போ நினைக்கிறேன். ஆனாலுமே இப்போ நம்ம 2 பேர் இருக்கோன்னா நெருப்பு எரியாமல் புகை வராது இல்லையா? ஆமாம். இதோட எனக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். ஸோ நெருப்பு எரியாமல் புகை வராது. அப்போ நம்மளை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை பேச வச்சு பார்ப்பாங்க, நம்மளை இன்னொருத்தவங்கள சொல்லி அதையே சொல்ல வச்சு பார்ப்பாங்க, நம்மளை தூண்டி விட்டு பார்ப்பாங்க. ஓகே. இதெல்லாம் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு ஏற்றவாறு நம்ம பேச ஆரம்பிச்சோம். சம்டைம்ஸ் ரொம்ப நம்பிட்டோம்னா நம்ம வெளிப்படையாக இருக்க ஆரம்பிச்சோம். அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, சாப்பாடு விஷயமா இருந்தால் சரி, பணம் விஷயமா இருந்தால் சரி, பெண்கள் விஷயமா இருந்தால் சரி, ஆடை விஷயமா இருந்தால் சரி, எதுவாக இருந்தாலும். ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், நம்ம வெளிப்படையாக இருப்போம், ஆனால் அவங்க வெளிப்படையாக நம்மளோட இருக்க மாட்டாங்க நிறைய பேர். அப்போ நம்மளை பற்றி அவங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் அவங்கள பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. அந்த இடத்துல நீங்கள் தோத்துறீங்க.
அந்த இடத்துல நீங்கள் நம்புறீங்க. அப்போது ஒரு 8 மாதம் முன்னாடி நான் அப்படி தான் இருந்தேன். ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டேன், நிறைய விஷயத்த கேர்ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டேன், நிறைய பேரை மனசார நம்பிட்டேன். நான் ஒதுங்கிடுவேன், ஒரு பிரச்சனை வந்தால் ஒதுங்கிடுவேன், சம்டைம்ஸ் கோவப்படுவேன். பட் இப்போ எப்படின்னா இந்த 8 மாதத்தில் வந்து என்னால் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியுது. முன்னாடி வந்து என்கிட்ட என்னால் பேச முடியாது. என்றைக்குமே உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சுன்னா நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட போயிட்டு பேசாதீங்க பிரதர். உங்ககிட்ட நீங்கள் பேசுங்க, உங்ககிட்ட நீங்கள் பேசுங்க. கண்ணாடி முன்னுக்கோ இல்லை தனியாகவோ இருந்து உங்களுடைய பிரச்சனை நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா, உங்களோட பிரச்சனை நீங்கள் உணர ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 8 மாதம் 9 மாதத்தில் வந்து மிகப்பெரிய மாற்றம் என் லைஃப்பில் நடந்திருக்குன்னா, இப்போ பார்க்குற ஏடிக்கையை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா உங்களாலே பார்க்க முடியும். இதே பழைய ஏடிக்கை இருந்திருந்தேன்னா வேறு மாதிரி நான் பேசுவேன், வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவேன். இப்போயுமே என் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஜோக் பண்ணுவேன், நல்லா ஜாலியாக சிரித்து பேசுவேன், நல்ல ஹியூமர் சென்ஸோடு இருப்பேன். ஆனால் இப்போ அந்த ஹியூமர் சென்ஸ் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளோட எனக்கு ரொம்ப நெருங்கிய ஓகே அவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும், வெளியில் எல்லாத்தையும் இருக்காது. அந்த ஹியூமரில் எதுவும் தப்பு இல்லை. எனக்கு நான் உங்களோட ஹியூமர் மேபி நான் பிக் பாஸில் பார்த்த ஹியூமராக இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட மற்ற இன்டர்வியூஸில் இப்போ நாங்கள் இந்த இன்டர்வியூக்காக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் மற்ற இன்டர்வியூஸ் பார்க்கும்போது ஓகே இந்த மனுஷன் நல்லா ஹியூமராக இருக்காது. நான் உங்களுக்கு பிக் பாஸில் தான் ஒரு ஓகே இவ்வளோ ஹியூமரஸான பர்சனாக அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நிறைய இப்போ இன்டர்வியூஸ் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தேடி பார்க்கும்போது என்ன இவ்வளோ ஹியூமரஸான பர்சனாக இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு அது நல்லா தானே இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ரசிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அதே ஹியூமர் வந்து எங்கே பகிர்ந்துக்கணுமோ அங்கே பகிர்ந்துக்கணும். ஹியூமரை கூட இந்த காலத்தில் வந்து நமக்கு எகென்ஸ்டாக மாற்றிடுவாங்க. சம்டைம்ஸ் நான் வந்து உங்களை ஜோக்கை நான் சொல்கிறேன், என்னப்பா மீசை பூனை மீசை மாதிரி வச்சுட்ருக்கு, ஆனால் பேச்செல்லாம் வீராப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அது உங்களை பாதிக்கலாம் சார். சில டைம்ஸ் உங்களை உருக கேள்வி பண்ணுறேன்னு நினைக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஹியூமர். அப்படி சொல்லும்போது உங்கள் மனசை பாதிக்கும். அப்படி பாதிச்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு 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 இது பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ நான் வந்து இப்போ எப்படின்னா என்னை யாரால் புரிஞ்சிக்க முடியுமோ, என்னை யாரால் உணர முடியுமோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் என்னுடைய இந்த டார்க் ஹியூமர் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் பார்க்குற என்டர்டெயின்மெண்ட் ஹியூமர்லாம் தட் இஸ் என்டர்டெயின்மெண்ட். ஓகே, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பேசக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இப்போ நான் வந்து எப்படின்னா எனக்கு ஒரு ஆளோட பரிச்சயம் இல்லைன்னா நான் எப்போ ஒரு ஹியூமராக ரொம்ப சந்தோஷமாக பேச ஆரம்பிப்பேன்னா அந்த ஆளை ரொம்ப பிடிச்சாதான் பேச ஆரம்பிப்பேன். எனக்கு நடந்த சில விஷயங்கள் வந்து எனக்கு இப்போ யாரையுமே நம்பி பிடிக்குமான்னு கூட சொல்ல முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு நடந்திருக்கு. அதனால் வேண்டி இப்போ நிறைய விஷயங்கள் நான் அந்த மாதிரி நான் ரொம்ப வெளிப்படையாக இருக்கிறது இல்லை. வெளிப்படையாக இருந்தால், ரொம்ப சந்தோஷமாக இருந்தால், ரொம்ப சிரித்து பேசினா எங்கே அதை நம்ம மேலே ஒரு ஏதாச்சும் சொல்லி பிடிங்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். இது வந்து என்னுடைய கான்ஃபிடென்ஸை டிஸ்ட்ராய் பண்ணாது. என்றைக்குமே கான்ஃபிடென்ஸை டிஸ்ட்ராய் பண்ணது, என்றைக்குமே வந்து என்னுடைய முற்போக்கு சிந்தனையை டிஸ்ட்ராய் பண்ணது. இது எனக்கு நான் போட்டுக்கிட்ட ஒரு குட்டி வேலி. ஓகே, அவ்வளோதான். ஓகே, பட் எப்படி சொல்லலாம், இப்போ நாங்கள் உங்களை செலிப்ரிட்டின்னு சொல்லி கால் பண்ணுறது பிடிக்காது. பட் உங்களை தவிர்த்து நாங்கள் பார்ப்போம், ஒரு வெல் நோன் செலிப்ரிட்டியாக இருக்கலாம், இல்லாட்டி வெல் நோன் பர்சனாக இருக்கலாம், ஒரு ஆர்டிஸ்ட், இவங்க எல்லாருமே அவங்களுடைய ஒரு பக்கத்தை மட்டும்தான் அந்த சோஷியல் மீடியாஸில் பெரும்பாலும் காட்டுறாங்க. கூடவே இப்போ நாங்கள் எங்களுடைய ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்ட் எடுத்துக்கொள்ளலாம், இல்லாட்டி சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட், பொதுவாக இந்தியன் ஆர்டிஸ்ட் எடுத்துக்கொள்ளுமே, இவங்க எல்லாருமே அவங்களுடைய ஓகே ஒரு பக்கமான லைஃப்பை தான் சோஷியல் மீடியாஸில் காட்டுவாங்க. இன்னொரு சைடை சொல்ல மாட்டாங்க, காட்டவும் மாட்டாங்க. பட் அதுக்கு அவங்களுக்கான ஒரு சில காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இப்போ நாங்கள் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற ஆட்கள், ஈஸியாக நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகுவாங்க. சின்ன ஆட்கள் இருக்கும், ஸ்கூல் போகிற ஒரு சின்ன பையன் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறான். ஓகே, உங்க சோஷியல் மீடியா பேஜை பார்க்குறான், இப்படியெல்லாம் இருக்கா, இவர் அது கூட நல்லா பண்ணியிருக்காரா, இப்படியெல்லாம் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பார்க்குறான். பட் நீங்கள் பண்ண வேலைக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டங்களும் வலிகளும் துரோகங்களும் இது எல்லாமே அந்த ஒரு வேலைக்கு பின்னாடி கண்டிப்பாக இருக்கும். உங்களோட ஒரு உழைப்புக்கு பின்னாடி இது எல்லாமே இருக்கும். பட் அவன் பார்க்குறது உங்களோட உழைப்பு மாற்றணும், அதுக்கு பின்னுக்கிறது அவனுக்கு தெரியாது, அதை நாங்கள் வெளியே சொல்லவும் மாட்டோம். அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு அப்புறம் வரப்போகிற ஒருத்தருக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துமோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே வருது. எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும்? ஸோ அவனுக்கு அது ரியாலிட்டி, அவன் ஓகே சோஷியல் மீடியாவில் பார்க்குற ஏடிகே தான் ஏடிகே அப்படின்ற ஒரு அதுதான் ரியாலிட்டி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். ஆனால் ஏடிகேக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றது அவனுக்கு தெரியாமல் போயிருமே. தம்பி, அம்மா அப்பா கிட்ட கற்றுக்காத ஒரு விஷயம், கூட பிறந்த சகோதரங்கள்ட்டால கற்றுக்காத ஒரு விஷயம்,
நம்ம சுற்றி நம்ம கூட பழகுற நல்ல நண்பர்கள்ட்ட கற்றுக்காத ஒரு விஷயம், ஒரு செலிப்ரிட்டியை பார்த்து கற்றுக்கணும்னு நினைக்கிறது முதல் தப்பு. ம். ரெண்டாவது, செலிப்ரிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இல்லை நமக்கு பிடிச்சவங்களா இருக்கட்டும், அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அவங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோ அது உனக்கு பிடிச்சிருந்தா அதுலேருந்து கற்றுக்கும். ம். அவங்க எப்படி கஷ்டப்பட்டு வந்தாங்க, எப்படி முன்னுக்கு வந்தாங்க, எப்படி இதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருப்பாங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். அது அவங்க பகிர்ந்துக்கிட்டா நீ அதுலேருந்து கற்றுக்க. ம். பகிர்ந்துக்கலாம் அதுக்குள்ளே போகாது. ஓகே. நீ வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது. ம். எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் இருக்கோம். ம். நம்ம வீடு கதவுக்கு பின் உள்ளுக்கு இருக்கும். ஆமாம். கதவுக்குள்ளே இருந்து கதவை திறக்கும் போது நம்மளுடைய இந்த வலி, வேதனை, துக்கம் எல்லாத்தையும் நம்ம அம்மா அப்பா பின்னுக்கு கட்டி வச்சுட்டு நம்ம ரெண்டு பேர்த்தையும் கையும் பிடிச்சிட்டு மானம், மரியாதை, கௌரவம்னு வெளியே போவாங்க. ஆமாம். அதுதானே செலிபிரிட்டி. அதுதான் சரி. சி, எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஷோ அ குட் பிக்சர் டு எவ்ரிபடி. அப்போ நம்ம அம்மா அப்பா என்ன சொல்லி கூட்டிப்பாங்க? தம்பி, வெளியில் போகிறோம்ப்பா, எல்லாரும் பார்ப்பாங்க, வீட்டில் இருக்க மாதிரி இருக்காதீங்க, நல்லபடியாக இருக்கணும், நல்ல பேரோட வரணும். அப்போ அவன் வெளியே வரும்போதே சின்ன வயசுல நமக்கு முகமுடி போட கற்றுக் கொடுத்துட்டான். ஆமாம். அந்த முகமுடியோட தான் நாங்கள் வெளியே வர்றோம். அப்போ வெளியே வர்றோம், எல்லாரையும் பார்க்குறோம். தம்பி, நாங்கப்பா ஸ்வீட் சாப்பிடுங்கப்பான்னு கொடுக்குறாங்க. இல்லை, அம்மா வாங்க வேணான்னு சொல்லியிருக்காங்க. அம்மா சாப்பிட சொன்னால் நான் சாப்பிட்றேன்மா. உடனே அவங்க அப்படி பார்த்தோன்னா அம்மாவுக்கு பெருமையாக இருக்கும். சாப்பிடு தம்பியும் வாங்க, உடனே வாங்கி சாப்பிடுவோம். ஆமாம். இதுவே ஒரு ஏமாற்றம். ஆனால் இதுதான் டிசிப்ளின், மேனர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மள ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு வந்திருக்காங்க. இது ஏமாற்றம்னு சொல்ல முடியாது, கெட்டதுன்னு சொல்ல முடியாது. இப்படி தான் உலகம் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு செலிபிரிட்டியோட லைஃப் மட்டும், இல்லைன்னா ஒரு ஆர்டிஸ்டோடைய லைஃப் மட்டும், அவனுடைய அந்தரங்க விஷயங்கள், இல்லைன்னா அவனுடைய பர்சனல் விஷயங்களை வெளியே காட்டும்னு நினைக்கிறது இல்லை அதை பார்த்தா 4 பேர் அதை பார்த்து கற்றுப்பாங்கன்னு நினைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அது செலிபிரிட்டி இல்லை, பொதுவாக எந்த ஒரு மனுஷனுக்கும் அவனுடைய அந்தரங்க வாழ்க்கை இல்லைன்னா அவனுடைய பர்சனல் லைஃப் வெளியே தெரியணும் அவசியம் இல்லை. அன்லஸ் ஈ டிசைட்ஸ் டு டெல். அதை போயிட்டு நம்ம நோண்ட போகணுன்னா தப்பாக போயிடும். இப்போ நான் இருக்கேன், நான் சொல்கிறேன், எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு விவாகரத்து ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பையன் இருக்கான். இது நானாக சொல்கிறது, யாரும் நான் ஃபோர்ஸ் பண்ணல. இது ஒழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாருக்கும் தெரியும். எம்எல்ஏ நிறைய தப்புகள் இருக்குது, எல்லாருமேலேயும் தப்பு இருக்கும். ஒரு மனுஷனை ஒட்டு மொத்தமாக ஒருத்தன் மேலே பழி போட்டோம்னா அது தப்பாயிடும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த செலிபிரிட்டி நம்ம எதிர்பார்க்குறோம். அவங்க வந்த வேயை காமிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இளைய தளபதி விஜய், அவரை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும். அவர் அவருடைய பர்சனல் லைஃப்பை எங்கேயுமே அவர் திறந்து காட்டினது கிடையாது. நான் இப்படி தான் என் வாழ்க்கையை வாழ்கிறேன், இதுதான் என் வீட்டுக்குள்ளே இப்படி தான் இருக்கு. ஹோம் டூர் காமிச்சதில்லை, அவர் சாப்பிட்ற சாப்பாடு காமிச்சதில்லை. ஆரம்ப காலத்தில் காமிச்சிருப்பார். இதெல்லாம் எதுவுமே காமிச்சதில்லை. ஆனால் இதெல்லாம் அவர் வளர்ந்த வளர்ச்சியை வச்சு, அவருக்கு இதுக்கு முன்னாடி அடிக்கப்பட்ட சில விஷயங்களை வச்சு கம்பேரிசன் பண்ணி, இப்படி இருந்த மனுஷனுக்கு இப்படி இருக்கான் பார் அப்படின்னு நம்ம தான் டிசைட் பண்ணுறோம். அவர் சொல்லலை. ஆமாம், புரியுதா? ஸோ அவர் சொல்லியிருக்கலாம், என்னை இப்படிலாம் பேப்பரில் எழுதுனாங்க, அப்படிலாம் பண்ணாங்க, அது அவருடைய பர்சனல், அவராக சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் வாழ்க்கை. நம்ம கற்றுக்கணும்னா நம்ம வீட்டில் இருந்து தான் கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கற்றுக்கணும். உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து ஒருத்தர் நம்புவீங்க இல்லையா, அவன்கிட்ட கற்றுக்காத விஷயத்த நீங்கள் வேறு யார்ட்டாச்சும் கற்றுக்க முடியுமா? கஷ்டம். இப்போது நீங்கள் ஒரு தப்பு செஞ்சீங்கன்னா, ப்ரோ அதெல்லாம் விடுங்க ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க மத்தியிலையும், ப்ரோ இதெல்லாம் தப்பே இல்லை ப்ரோ, இதெல்லாம் நீங்கள் 10 வாட்டி சொன்னாலும் ஒன்று தப்புலன்னு சொல்கிறதுக்கு மத்தியிலையும் ஒருத்தன் பலார்னு வச்சு சொல்கிறான் பார்த்தீங்களா, ஏய் நீ பண்ணது தப்புடா, எப்படா நீ இப்படி பண்ணலான்னு. அதுதான் வாழ்க்கையின் பாடம். அவன் தான் நல்ல நண்பன். இதுதான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஒரு செலிபிரிட்டி எல்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க, இன்ஸ்பயர் பண்ணுவாங்க, ஓகே, கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு நல்ல நண்பர்கள் இருக்காங்களா? என் வாழ்க்கையில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல நண்பர்கள் தான். அதனால தான் இத்தனை வருஷம் என் கூட இருக்காங்க. என் கூட இல்லாத யாருமே நல்ல நண்பர்கள் கிடையாது. நான் நல்ல நண்பர்கள் நினச்சேன். அப்படி நல்ல நண்பர்கள் இருந்திருந்தா என்னை விட்டு போயிருக்க மாட்டாங்க. என் கூட 31 வருஷமாக என்னுடைய நெருங்கிய நண்பன், அவர் பேர் ரதீஷன், என்னுடைய கிளாஸ்மேட், இன்ன வரைக்கும் என் கூட தான் இருக்கான். இன்ன வரைக்கும் ஓகே, யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுட்டு அவனுக்கு கோவம் வந்தால் கூட அவன் என்கிட்ட தான் கேள்வியாக கேட்பான ஒழிய என்னை பற்றி பின்னாடி போய் பேச மாட்டான். வருத்தப்பட்டிருப்பான், ஆனால் பேச மாட்டான். ஆனால் என்கிட்ட பேசுவான். இன்னொருத்தர் இருக்கான் என் ஃப்ரெண்டு, அவன் பேர் பாலன், தனபாலன் அவன் பேர். அவன் எதுலேயுமே கலந்துக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு ஒரு பிடிக்காத விஷயத்த பார்த்தானா ஆளாக அவன் தான் எனக்கு சொல்லுவான். அதுக்கப்புறம் எனக்கு ஷஃப்ராஸ்னு ஒரு நண்பன்.
என்னுடைய இன்னொரு உயிர் நண்பன். என்ன பிரச்சனை வந்தாலும் அவன் என்கிட்ட தான் பேசுவான். அதுக்கப்புறம் ராம், இந்தியாவில் எனக்கு ரொம்ப என்கிட்ட நண்பன். இந்த மாதிரி நல்ல நண்பர்கள் என் கூட இருக்கிறாங்க. இன்னொருத்தவங்க வந்து சொல்லும்போது அதை கேட்டுப்பாங்க. ஆனால் அதுக்கு எகென்ஸ்டாக பேசியிருப்பாங்களா பேசலையா அது அவங்க அங்கே டிசைட் பண்ணிப்பாங்க. ஆனால் எனக்கிட்ட வந்து சொல்லும்போது என்னை கண்டிப்பாங்க. கண்டிக்கிற நண்பன் நல்ல நண்பன். உங்களுக்கு கைத்தட்டி இப்படி தான் பண்ணணும், பண்ணுங்கன்னு ஏற்றி விடுறோம் என்றைக்குமே நல்ல நண்பனாக இருக்க மாட்டோம். நல்ல விஷயமா இருந்தால் மட்டும்தான் அதை ஏற்றி விடணும். நம்ம செய்கிறது தப்பாக இருந்தால் எந்த ஒரு நல்ல நண்பனாக இருந்தாலும் அதை பண்ண வேணான்னு சொல்லி அதை கண்டிக்கிறவங்க தான் நல்ல நண்பன். ஒரு ஆர்டிஸ்டாக தான் பாத்தியன் சந்தோஷ் அவங்களோட ஒர்க் பண்ண நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஆமாம். ஸோ அங்கேருந்து எப்படி மியூசிக் அப்படின்ற அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆனதா இல்லாட்டி கண்டிப்பாக அவங்கள பார்த்து 100% டவுட்டே கிடையாது. நான் வந்து அப்போ நான் ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே ஸ்ரீலங்காவில் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம். ஓகே. அந்த நிறுவனத்துக்குள்ளெல்லாம் என்னால் போக முடியுமான்னு கூட கற்பனை பண்ணி இருந்த காலம். போகணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணி போன ஒரு விஷயம். அங்கே வேலை செய்யும் பொழுது நான் ஒரு டிசைனராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வெப் டிசைனராக, ஒரு கிராஃபிக் டிசைனராக. நானே ஒரு கற்றுக்குட்டி தான், எனக்கு எதுவுமே தெரியாது. ஓகே. அப்போது அங்கே வந்து ஸ்ரீஷாமலங்கன் அப்படின்னு ஒரு அண்ணா இருந்தாங்க. அவர் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் இருக்காங்களா, அவங்களுடைய பையன். ஓகே. ரொம்ப நல்ல அண்ணா, கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய ஒருத்தர். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி யூனோ பாத்தியா சந்தோஷ், யூ ஹர்ட் ஆஃப் தம் அப்படின்னாரு. சொன்னேன், அண்ணா அஃப்கோர்ஸ்ண்ணா, அவங்க சாங் சிரி சாங்க போதெல்லாம் நான் மிகப்பெரிய ரசிகன், ஐ லவ் தோஸ் சாங்ஸ். என்ன சொல்லுங்க அப்படின்னு. தே ஆர் லுக்கிங் ஃபார் CD cover designers. They want to design the new website. Okay. Would you like to do it? ஏன்னா நான் கொஞ்சம் டிசைன்லாம் பண்ணுவேன். ஆனால் நான் ஒரு கற்றுக்குட்டி. ஓகே. கற்றுக்குட்டின்னா ஆர்வ கோளாறில் பண்ணுறது. ஓகே. அப்போ எனக்கு ஏதோ பெருசு பண்ணுவேன், ஒரு அளவு பண்ணு. அப்போ வந்து அது கூட ஒரு வெறியில் ஆரம்பித்தது தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இந்தியாவில் போயிட்டு படிச்சுட்டு வந்துட்டு, பயங்கரமாக படிச்சுட்டு வந்துட்டு, அந்த நேரம் லட்சமாக செலவழித்து படிச்சுட்டு வந்து ஒர்க் பண்ணும்போது நான் கேட்டேன், எனக்கு இந்த ஃபோட்டோஷாப் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, எனக்கு இது சொல்லி. இவ்வளோ காசு செலவழிச்சு கற்றுட்டு வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கா, வேணா எனக்கு மாதம் 2000 ரூபா கொடு, நான் கற்றுத்தரேன் அப்படின்னா. அப்போ 2000 பெரிய காசு எனக்கு. அப்போ நானாக சொந்தமாக படிக்க ஆரம்பித்தது தான். ஸோ அந்த சொந்தமாக படிக்க ஆரம்பித்ததில் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி இந்த மாதிரி வேலை கிடச்சி நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அப்போ என்னை கூட்டி போயிட்டு பாத்தியன் சந்தோஷ் ஸ்டூடியோவில் விடுறாங்க. அது போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்குலாம் அப்போலாம் நான் போனதே கிடையாது. இவர் கூட்டி போகிறார், இந்த ஸ்ரீஷாமன், வாங்க போகலாம், அங்கே தான் இருக்காங்க ஒரு மீட்டிங் இடம். போனால் அப்போ உங்கள் சக்தி டிவிக்கு வந்து ஜிங்கிள் பண்ண பால் ஜேக்கப்ஸ், அவர் பாத்தியன் சந்தோஷ் 3 பேரும் உட்காந்து தே ஹேவிங் காஃபி அண்ட் தேர் ஹேவிங் எ சாட். ஓகே. நான் அப்போ போகிறேன், எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த இடத்துல நான் பிலாங் பண்ணாத மாதிரி இருக்குது, ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஐயோ நம்மளெல்லாம் இங்கே வந்திருக்கமே அப்படின்னு. என்னை உட்கார வச்சு பேசி அதுக்கப்புறம் என்னையும் அதை காரில் ஏற்றிக்கிட்டு நான் போகிறேன். எனக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டார், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டார் வந்து என்னை கூட்டி போகிறாங்க. அந்த மாதிரி நான் தான் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் ஃபீல் பண்ணேன். அப்போ அவங்க ஸ்டூடியோக்கு போகிறோம். அவங்க ஸ்டூடியோக்கு போயிட்டு உட்காந்து அந்த ஸ்டூடியோவுக்கு நுழையிறோம். அவங்க உட்காந்து அவங்க நேத்ரான்னு ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தாங்க. அந்த நேத்ராவுடைய ஆல்பம் எனக்கு போட்டு காமிக்கிறாங்க. அந்த ஆல்பமை கேட்கும்போது என் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடுது. கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் எனக்கு நடக்க போகுதுங்கிற ஒரு வைப்ரேஷன் எனக்கு வருது. அங்கே தான் நான் வந்து அவங்கள்ட்ட ஒரு 6-7 மாதம் நான் டிசைன் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். அவங்களே என்னை போட்டு புளிஞ்சு எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் போட்டு ஏதோ பண்ணி அவங்களே ஏமாற்றி, அவங்களுக்கு தெரியுது அவங்கள ஏமாத்துறேன்னு. அப்புறம் கூப்பிட்டு உட்காந்து சொன்னாங்க, உனக்கு என்ன தாண்டா வேணும் அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு சார் எனக்கு வந்து வெப் டிசைன்லாம் பண்ண தெரியும், ஃபோட்டோஷாப் பண்ண தெரியாது, இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி அவங்க CD கவரை நான் தான் பண்ணேன். ஒரே மாதத்தில் இப்போ கற்றுக்கிட்டு பண்ணி கொடுத்தேன். அப்புறம் ஒரு நாள் நானே வாய் விட்டு கேட்டேன், எனக்கு ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாட சான்ஸ் இல்லை. எந்த விதமான ஒரு கேள்வியும் கேட்காம எதுவும் சொல்லாமல் வான்னு சொல்லிட்டு என் வாய்ஸை டெஸ்ட் பண்ணி, அப்போ நான் சொன்னால் புரியுமா நண்பா, புது ஸ்டைல்களை மாற்றி அமைப்பேன்னு ஒரு பாட்டு. அப்போ எனக்கு லிரிக்ஸ் கூட எழுத தெரியாது. ஓகே. அந்த லிரிக்ஸை கூட பிரசாந்த் மகேசன் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் இங்கே இருந்தார். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் ஹிப்ஹாப் ஆல்பம்லாம் இங்கே ரிலீஸ் பண்ணுவோம். அவர் தான் எனக்கு அந்த பாட்டை எழுதி கொடுத்தாரு. அப்போ எப்படி ஆரம்பிச்சது பார்த்தீங்களா, ஒரு விஷயம் தெரியாமல் நமக்கு தெரியும்னு சொல்லி, அது தெரியும்னு சொல்லியே நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா அதில் அவங்களுக்கு ஆற்றல் இருக்கும்.
அப்படி தான் வந்து நான் பாத்திய சந்தோஷ்ட போனேன். ஓகே. ஸோ அப்படி ஆரம்பித்த ஜேர்னி அப்படின்றது இப்போது மகுடி மகுடி வரும்போது நீங்கள் அந்த ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுற வீடியோ பார்க்கும்போது அப்படி இருக்கும். எப்படி சொல்கிறது, அது ஒரு வீடியோ நான் யோசிச்சு பார்ப்பேன். நான் லைவ்ல இருந்து பார்த்துருந்தது அது எப்படி இருக்கும். வீடியோவாக பார்க்கும்போது எத்தனை தடவை பார்த்தாலும் இப்போ நான் சும்மா இன்ஸ்டாவை ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகும்போது ஷார்ட்ஸில் அந்த வீடியோ ஏதாவது ஒரு வீடியோ அப்படி வந்துட்டு இருக்கும். ஸோ எப்போ பார்த்தாலுமே அந்த ஒரு வைப், அந்த ஒரு எனர்ஜி அன்பிலீவபிளாக இருக்கும். ஸோ பாத்தியன் சந்தோஷ் கிட்ட இப்படி ஆரம்பித்த ஒரு நபர் இந்த மகுடி மகுடி பண்ணும்போது அந்த க்ரோத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ இப்படி இருக்கும். அது பாத்தியா சந்தோஷ் கிட்ட போகும்போது எனக்கு எந்த அளவுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஒரு உணர்ச்சி இருந்துச்சோ அதே உணர்ச்சி தான் எனக்கு ராமான் சார்கிட்ட போகும்போது இருந்துச்சு. அதே ஒரு ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட வந்து நான் இப்போ ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம். இப்போ வந்து சோஷியல் மீடியாஸ் பிகம் வெரி வாஸ்ட். யாருக்கு வேணாலும் யார் வேணாலும் மெசேஜ் பண்ணலாம், யாருக்கு வேணாலும் எப்படி வேணால் பேசலாம், எப்படி வேணாலும் அப்ரோச் பண்ணலாம், எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணலாம். இன்றைக்கி வந்து கேட்ஸ் ஆர் ஓப்பன். இப்போ எப்படி உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஆமாம், திறமை இருந்தால் மட்டும் ஒர்க் பண்ணலாம். ஸோ அப்படி திறமையோட போன ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இப்போ இங்கே இருக்காங்க. வாஹீசன் போயிருக்காரு, ரொம்ப தங்கமான பையன். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு டேலண்ட் கண்டுபிடிச்சேன், யோகி ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை கண்டுபிடிச்சேன். அந்த பையன் வந்து மலையக தமிழன். மலையக தமிழோட வழிகளை பற்றி அவன் வந்து அவ்வளோ அழகாக சொல்கிறான். நம்ம வழிகளை பற்றி யாருமே பேசாத டைம் நான் பேச ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் நான் அப்போ இருந்தேன். அப்போ இருக்கும்பொழுது நான் தமிழா அப்படின்னு ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தேன். அந்த ஆல்பமில் வந்து நான் சுராங்கனின்னு ஒரு பாட்டு பண்ணியிருந்தேன். அந்த சுராங்கனின்னு பாட்டு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆனிச்சு. ஆனால் எப்பயுமே எனக்கு ரொம்ப வலி வந்துருச்சுன்னா நான் ஒரு மாதிரி முடிச்சிருவேன். அப்பயுமே எனக்கு ரொம்ப பெரிய வலி, எனக்கு ஒரு பெரிய அடி. ஒரு ஆல்பம் செய்ய போயிட்டு மலேசியாவில் ஒரு அடி. அப்போ வந்து அந்த ஆல்பம் பண்ணி அது வெளியே வந்து அந்த சுராங்கனி பாட்டு பயங்கரமாக பர்ஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டை வந்து விஜய் ஆண்டனி சார் கையில் போகுது. அங்கே நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், பாட்டு வெளியே வருது. அப்போ எனக்கு முகம் தெரியாது யாருக்குமே, அது வெளியே வருது. அதுக்கப்புறம் தான் 2 வருஷம் காத்திருந்து ரஹ்மான் சார் எப்படியோ ஒரு கனெக்ஷன் வந்து யார் வேணாலும் ரஹ்மான் சாருக்கு இமெயில் பண்ணலாம், யார் வேணாலும் பேசலாம். ஆனால் அவர்கிட்ட வேலை செய்யணுங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். வாழ்க்கையில் யாராச்சும் ஒரு ஆள் அவர்கிட்ட ஒரு தடவையும் வேலை செஞ்சிடணும். அப்போ அந்த பிரசாதம் எனக்கு கிடைச்சது இல்லையா? ஸோ இதை நான் எவ்வளோ பெரிய சந்தோஷமாக அப்போ எனக்கு இருந்திருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு 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 ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு மலையக தமிழை, கலம்போ 15 மட்டக்குள்ளியில் இருக்க ஒரு தமிழை, அவனுக்கு எந்த விதமான வெளி உலகமும் தெரியாது. இந்தியா விட்டால் ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா விட்டால் இந்தியானே நம்ம வாழ்க்கையை ஓட்டின ஒரு குடும்பம். அப்படி வந்து இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு மேனிஃபெஸ்டேஷனை நான் வாழ்க்கையில் நினைக்காது. இப்போ நினைக்கும் போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நானாக ரஹ்மான் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன். அப்பேற்பட்ட ஒரு ஆள்கிட்ட ஒர்க் பண்ணேன்னா இன்னுமே என்னை நான் தாழ்த்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது தப்பு. அப்போது அந்த நேரத்தில் நான் உணராத ஒரு விஷயத்தை இப்போ நான் உணர்றேன். அப்போ வந்து அந்த சந்தோஷம் இருந்துச்சு, ரைட், நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஒரு பெருமை தான் இருந்துச்சு, அந்த ஃபர்ஸ்ட் டு டூ அப்படின்னு இருந்துச்சு, பெருமை இருந்துச்சு. பெருமைக்கு சந்தோஷத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகே, பெருமை தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ சந்தோஷமாக இருக்கு. நம்ம பண்ணியிருக்கேன் மேடம், எவனுமே பண்ணாத இடத்துல நம்ம இங்கேருந்து பண்ணியிருக்கோம். அப்போ நான் எவ்வளோ இதாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், கர்வம் இருக்கக்கூடாது, எவ்வளோ தன்னம்பிக்கையோட நான் இருக்கணும். அந்த தன்னம்பிக்கை நம்ம இழக்கக்கூடாது இல்லையா? சொல்கிறோம் 1000 சொல்லுவாங்க. அப்போ அந்த ரஹ்மான் சாரோடைய ஸ்டேஜில் நான் முதல்ல ஏறி நான் மைக் பிடிச்சி பாடும்போது நான் சூட் போட்டு போயிருந்தேன். ஓகே, சூட் போட்டு டை கட்டி அந்த பிட்புல் ஸ்டைல்னு சொல்லுவாங்க, அந்த பிட்புல் அந்த ஸ்டைல். அப்போ இந்தியாவில் பிளாஸே அண்ணாவை தவிர நிறைய பேர், இந்த அவர் தான் ரொம்ப ரேப்லாம் பண்ணுவாங்க. அப்போ அவர் பெருசாக அந்த பயங்கர ஃபங்கி எடுத்தாங்க. ஏன்னா ரேப் ஆர்டிஸ்ட்டை சூட் போட்டு வரேன். அப்போ உங்களை கனெக்ட் பண்ண முடியல. அப்போ நான் சொல்கிறேன், பிட்புல்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பார், அவர் இப்படி பண்ணுவார், ஆனால் நான் அப்படி வந்திருக்கேன் அப்படின்னா அவங்க அது ரொம்ப கிண்டலாக பார்த்தாங்க சில பேர்லாம். ஆனால் நான் சூட் போட்டு பெர்ஃபார்ம் பண்ணி கொஞ்ச நாளில் லாட் ஆஃப் ரேப்பர்ஸ் இன் அரவுண்ட் த வேர்ல்டு, லைக் மீன் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஷோ பண்ணும்போது சூட் போட்டு போய் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஓகே, லைவ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து ஐபேட் ஐ திங்க் சம்திங் ஏதோ ஒன்று வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன பண்ணுறாரு அவர்? எனக்கு சவுண்ட்ஸ் எஃபெக்ட்ஸ். ஸோ அது ஐபேடில் வச்சு ஜஸ்ட் லைக் தட் அப்படி பண்ணலாம். கரெக்ட். அதுதான் அவர் ஜீனியஸ். சி லாட் ஆஃப் பீப்புள் திங்க் இட்ஸ் ஐபேட் எனி ஒன் கேன் டூ அப்படின்னு. அதை சிங்க் பண்ணி கரெக்டான டைமில் அதை ப்ளே பண்ணி ஆடுறது இல்லையா? இட் இஸ் he was acting like a DJ. He was not acting like a composer. ஸோ அந்த டைமில் ஐபேட்லாம் வந்து ஒரு பெரிய மேட்டர். இப்போ அந்த ஐபேடில் அந்த சவுண்ட் அதை வச்சு அதை புஷ் பண்ணிட்டு இருக்காரு.
நான் கூட முதல்ல என்ன நினச்சேன்னா, சரி ஓகே இவர் ஏதோ ஒன்று செட் பண்ணுறாரு என்னன்னு பார்த்துட்டு, நான் மெதுவாக அந்த ரிஹர்சல் டைமில் ஓகே நான் அப்படி போயிட்டு இப்படி எட்டி பார்த்தோன்னே இப்படி பார்த்து அப்படின்னாரு, ஸோ யூ மைண்ட் இஃப் ஐ ஜஸ்ட் ட்ரை தட் அப்படின்னு. யா அப்படின்னாரு. அவங்க பக்கத்தில் ஆளுங்களாம் தான் போய் விட மாட்டாங்க, அப்போ நான் புதுசு. ஆனால் நான் அவருக்கு என்ன எப்போ பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, நான் அப்படி வெளிப்படையாக போய் நான் கேட்டுட்டேன் அந்த மாதிரி. உடனே ட்ரை பண்ண சொன்னால் நான் அப்படி வச்சு இப்படி பண்ணேன், அது ஓடுது. லைக் யூ கான் கண்ட்ரோல் தட். அதுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு ப்ராக்டிஸ் வேணும். ஸோ இட் வாஸ் பியூட்டிஃபுல். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் அந்த ஐபேட் வச்சு பண்ணுறது, அந்த கலர் மாறுறது. அப்போ அப்போது அவ்வளோ கூட்டம். அப்போ பயத்தில் இருந்தாலும் அதோட அருமை தெரியல. இப்போ நானே அந்த வீடியோ பார்க்கும்போது வாவ், நம்ம பயங்கரமாக பண்ணியிருக்கோம்ல, யாரும் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம்ல, இப்பயும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம்ல, இத்தனை வயசு ஆகியும் நம்ம இன்னும் முயற்சி விடாமல் பண்ணுறோமே அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு பாட்டு நான் பாடினேன் லைஃப்லேயே நான் ரெக்கார்ட் பண்ண பார்த்து இந்த பாட்டு யாருக்குமே தெரியாது. இந்த பாட்டு பேர் நான் சொன்னான். அது எப்படி போனால், நான் சொன்னால் புரியுமா நண்பா, புது ஸ்டைல்களை மாற்றி அமைப்பேன், பல பெண்கள் என்னைதான் கட்டி கொஞ்சம் என்னைப்பார், பல பெண்கள் என்னைதான் கட்டி கொஞ்சம் நீ பார். இது பாத்தியன் சந்தோஷ் எனக்கு முதல் ரெக்கார்ட் பண்ண பாட்டு. ஓகே. ஆனால் எனக்கு ஹிட்டு கொடுத்த பாட்டு நம்மூரை மறந்து போய் பட்டானோடி போனா, இந்த ஊரு அருமையெல்லாம் யார் உனக்கு சொல்லி தருவா, மண் வாசன அருமையெல்லாம் உன்னை விட்டு விலகி போச்சா, உன் கூட எப்பவும் இருக்கும் இந்த ஊரு வாசனை தாண்டா. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹிட்டு கொடுத்தது. அதுக்கு அடுத்தது தான் எனக்கு ஹிட்டு கொடுத்த பாட்டு சுராங்கனி. ஸோ இட் பிகேம் அ பிக். அதுக்கப்புறம் என் லைஃப்பில் இப்போ வரைக்கும் நான் மறக்க முடியாத ஒரு பாட்டு, எவ்வளோ பாடினாலும் எனக்கு சலிக்காத ஒரு பாட்டு. இந்த பாட்டுடைய டெம்போ, இதோடைய ஸ்பீடு, இதோடைய டெக்ஸ்சரை நாட் மெனி ஆர்டிஸ்ட் கேன் டச் இட். ஏன்னா இதோடைய டிம்பர், இதோட டோன் only I can do it. I don't think anybody can imitate this flow. நான் நிறைய பார்த்துருக்கேன் மகுடி பண்ணுறது. என்னை பெருசாக எதுவுமே என் அளவுக்கு அந்த பாட்டை மட்டும் நான் தைரியமாக சொல்லுவேன். ஓகே. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்ஸ். ஸோ அது எப்படி போனால், விட கொடுத்திட வழிகளை அமைப்போன், விதிகளை மாற்றிட வரங்களை படுத்திடவா, கண்ணை விலகிது நிஜம் என்று ஒரு முறை கண்களை பார்த்து தான் சொல்லிடவா, வா திராவிட பூமியில் ஆழத்தன் பிறந்தவன், கொடியை தன் நாட்டிட பிறந்தவன் நான்டா, நம்மினை உலகை அழிக்க நினைக்கும் கழிவுக சகுனி, போதும் நீ ஊது மகுடி 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 மகுடி. இந்த இடத்துல கூட ஒரு நோட்டு அந்த அப்படிதான் அந்த இந்த நோட்டு சொல்றது. ஐ திங்க் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. இப்போல்லாம் த்ரோட்லாம் கொஞ்சம் போயிருச்சு, பழைய வயசாகுது இல்லையா. ஸோ வயசாகும் போது ஜஸ்ட் ஃபனியாக சும்மா கேட்குறேன், இந்த ஹேர் எப்படி மெயின்டைன் பண்ணிடுவேன்? அது வயசாகிற மாதிரியே தெரிய மாட்டேங்குது. இல்லை, அது ஜீன்னு நினைக்கிறேன். ஓகே. எனக்கு தாடி மீசெல்லாம் கொஞ்சம் நரைச்சிருச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அந்த டை அடிச்சு வச்சிருக்கேன். ஹேர் அப்படின்னு நான் குறிப்பிட்டிருக்கேன், ஒரு சீசனுக்கு சீசன் ஏற்ற மாதிரி உங்களோட ஹேர் ஸ்டைல் மாறிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் லாங்காக வச்சிருப்பீங்க, சம்டைம்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக வச்சிருப்பீங்க, இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு ஸ்டைல். எப்படி டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்க. கடவுள் இல்லை, 20 வயசுலேயே பாதி முடி போயிடுது. இப்போயுமே எனக்கு ரொம்ப முடி தின்னாயிருச்சு. பட் இருந்தாலுமே நான் தேங்காய் எண்ணெய் வைக்கிறதே இல்லை வீட்டில். அம்மா அவ்வளோ சொல்லுவாங்க, வைக்கவே மாட்டேன். அது வச்சா இன்னும் முடி திக்காக இருக்கும். நிறைய ஹேர் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுவேன், தப்பு. இருந்தாலும் இப்போதைக்கு அதோடைய வேல்யூ தெரியல, போகும்போது தான் தெரியும். பட் இருந்தாலும் எங்கள் ஜீன் ஐ திங்க் பரம்பரைன்னு நினைக்கிறேன், அப்பாவுடைய பரம்பரை, அப்பாவுடைய சைடு. அண்ட் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா முடி இருக்கிறதே இப்போ இதுக்கப்புறம் இல்லை, சம்டைம்ஸ் நான் பார்த்து நிறைய பேர் கிழட்டு பையன்னு சொல்லுவானுங்க. கிழட்டு பையன்னு சொல்கிற மண்டையில் முடி இருக்காது, நம்ம தலையில் முடி இருக்குது. ஸோ இந்த முடி தான் நம்மளுடைய, இந்த முடியும் இந்த வயசும் தான் நம்மளுடைய இதுகளை வச்சுருக்குன்னா அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ நிறைய மியூசிக் டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறீங்க. ஆல்மோஸ்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா மியூசிக் ஸ்பெஷலாக ஹிட் கொடுக்குற எல்லா மியூசிக் டிரெக்டர்ஸோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே ஹிட் சாங்ஸ். திடீர்னு பிக் பாஸ்குள்ளே இப்போ பார்க்கும்போது இவர் என்னடா பிக் பாஸ்குள்ளே பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. அதில் என்ன இருக்குது? அதில் ஒன்றுமே இல்லையே. இப்போ நான் பெரிய ஹிட்டு கொடுக்குறேன், பயங்கரமாக மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், பயங்கரமாக சாதிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்க்குறது எனக்கு தெரியாது. ஓகே. நீங்கள் பார்க்குறது எனக்கு எப்படி இருக்குன்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் என்ன பண்ணாலும் வெளியே தெரிய மாட்டேங்குது, இல்லை எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது, நம்ம சோர்ந்துட்டோமா, இல்லை நம்மளை மக்கள் பார்க்குற நிப்பாட்டிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு
தாட் எனக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இது உங்கள் தப்பு இல்லை, என் தப்பு இல்லை, ஆமாம். இது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஓகே. அதாவது நான் பேராசையாக இருந்திருக்கேன்னு அர்த்தம். அதாவது எனக்கு கிடைச்சது பத்தலை, எனக்கு இன்னும் வேணும். அப்போ என்ன இன்னும் மக்கள் பார்க்க நான் பண்ணது, இப்போ நான் பண்ண விஷயத்துக்கு நான் இந்நேரம் எங்கேயோ கொடி கட்டி பறந்துருக்கணும். நான் இன்னும் பெருசாக பறக்கலை, இன்னும் எனக்கு ஸ்ரீலங்காவில் பெருசாக நான் கொண்டாடல, எனக்கு எங்கேயோ ஒரு மரியாதை செஞ்சதில்லை, ஒரு மாலை போட்டதில்லை, இல்லை வந்து என்னை வந்து இவ்வளோ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு என்னை வச்சு தூக்கி கொண்டாடல அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் எல்லாரும் என்னை கொண்டாடி இருக்காங்க. எனக்கு இங்கே நிறைய பேர் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க, நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் வந்து அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். அப்போ என்ன நினச்சேன்னா, அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வரும் பொழுது, ரைட்டு நமக்கு எதுவுமே கிடைக்கல, அடுத்து என்ன பண்ணுன்னு தெரியல, சரி பிக் பாஸ்குள்ளே போனால் இன்னும் நம்மள நிறைய பேருக்கு பரிச்சயம் ஆகும். ஓகே, நான் உள்ளே போகிறேன். இது உண்மை தான். இது உண்மை எப்படின்னா, ஏன்னா மார்க்கெட்டிங் மீடியாலாம் வேறு மாதிரி மாறிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் நான் ஒரு ஃபோட்டோ போட்டோன்னா எனக்கு குறைஞ்சது ஒரு 5000 லைக்ஸ் வரும். இப்போ போட்டால் ஒரு 1000 தாண்டாது. ஏன்னா அல்கோரிதம் மாறுது, புதுசாக ஆளுங்க வராங்க, ஆளுங்களுக்கு புதுசு தேவைப்படுது. அப்போ அந்த டைம்லேயே எனக்கு வந்து ஐ தாட் ஐ வாஸ் ஓல்டு. 2022 ஐ தாட் ஐ வாஸ் ஓல்டு. ஓகே. ஸோ ஐ தாட் ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி வருது, காசும் கொடுக்குறாங்க, லெட்ஸ் கோ, நம்ம தப்பானவனும் இல்லை, போகலாம். நான் போயிட்டு உள்ளே நல்லா தான் விளாண்டேன். 102 நாள் இருந்தேன். ஓகே. யா, அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ நியூ தட் யூனோ ஸ்ரீலங்கன் வில் நெவர் வின், பட் திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். இது உண்மை தான். அப்படி நான் நினச்சி இப்போயே நான் அப்படி நினச்சிக்கிறேன். பட் ஸ்ரீலங்கன் மைட் வின் டுமாரோ, தென் ஐ மைட் பிகம் ராங். ஸோ இதுதான் மனிதனுடைய இயல்பு. ஆமாம். ஸோ அந்த நேரத்தில் நான் போய்ட்டு அது சொல்லவும் நான் நினச்சேன் ஸ்ரீலங்கன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. அது இல்லை உண்மை, நல்லா பண்ண கொடுப்பாங்க. பட் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் இந்த கிட்னியில் ஒரு இஷ்யூ வந்துருச்சு. ஓகே. ஸோ நல்லா விளாண்டேன், வெளியே வந்தேன், நிறைய பேருக்கு என்ன தெரிய வந்துச்சு. இப்போயுமே என்ன பிக் பாஸ் தினேஷன் கூப்பிடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அது பிராண்டிங். பட் அந்த பிக் பாஸ் தினேஷுங்கிறத ஏடிக்கைங்கிறத தாண்டி நான் ஒரு வேறு ஏடிக்கைங்கிறத இந்த பரிமாணத்தை நான் என்றைக்குமே காமிக்க வந்து தவற மாட்டேன். மேலும் மேலும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது பண்ணி ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வருவேன் அப்படின்னு இருக்கேன். ஸோ அந்த டைமில் வந்து பிக் பாஸ் வெளியே வந்து நிறைய அன்பு கிடச்சிது, நிறைய ஆதரவு கிடச்சிது, நிறைய பணமும் கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து அந்த பணம் வந்து எனக்கு வந்து சர்வைவலுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு நிறையா. ஐ வாஸ் வெரி ஹாப்பி, ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் பிக் பாஸ். அப்போ வந்து எனக்கு வந்து அங்கே ஒரு பின்னப்பேர் வச்சாங்க, ஊர் கிளவி ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நான் வெளியே வந்து நான் பார்க்கவே இல்லை நிகழ்ச்சியை. ஓகே, பிக் பாஸ் நான் பார்க்கவே இல்லை. சரி. அதை நான் ரொம்ப டான் பண்ணிச்சு, இந்த மாதிரி நம்ம தப்பாக ஏதோ பண்ணிட்டோம். அதுக்கு ஒரு நாள் உட்காந்து நான் ஃபுல்லாக உட்காந்து போட்டு பார்த்தேன். சரி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ராமும் என் ஃப்ரெண்ட் இருக்கான், 2 பேரும் ஒன்றா தான் பிக் பாஸ் போட்டோம். 2 பேரும் அவங்க வீட்டில் உட்காந்து போட்டு பார்க்குறோம். அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்கோம். நீங்கள் ராம்னு சொல்கிறது ராம்சாமி. ஓகே. இப்போ நல்லா பண்ணியிருக்கோம். யாரையும் எங்கேயுமே அசிங்கமாக பேசலை, யாரையும் தாழ்த்தலை. அசீமோட சின்ன 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 குட்டி குட்டி வாக்குவாதம் இன்னைக்கு வரைக்கும் நானும் அசீமும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்து நான் வச்சேன், நம்ம என்னடா பண்ணோம், இப்போ நம்ம ஒன்றுமே பண்ணலையடா, நம்ம ஒன்றுமே பண்ணாமல் நம்ம எதுக்குடா ஊர்க்கிழமை. அப்புறம் தான் நினச்சேன், ஊர்க்கிழமைங்கிறது வந்து தொணன்னு பேசுறதுக்கு சில நேரம் நம்ம புலம்புறது, நம்ம அவங்க உள்ளே போயிருக்கோம், நமக்கு தெரியும் கேமராஸ் இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் கண்டென்ட் கொடுக்கணும், சம்டைம்ஸ் நீங்கள் பேசணும். ஸோ அதை வந்து ஒரு நல்ல விஷயமா எடுத்துட்டு நான் அதையும் ஒரு பாட்டாக பண்ணிட்டேன். ஓகே, ஊர்க்கிழமைன்னு ஒரு பாட்டு, அதுவும் நல்லா போச்சு. ஸோ இட்ஸ் அ குட் லேர்னிங். எல்லாமே லேர்னிங் தான் தம்பி இந்த உலகத்தில். ஸோ லேர்னிங் அப்படின்னு இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் கமல்ஹாசன் அவர்கள் இருக்கார். அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்றதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்கும். ஆமாம். ஒன் திங் நீங்கள் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது அந்த ஜேர்னியில், பிக் பாஸ் ஜேர்னியில்? ஒபீடியன்ஸ், ரெஸ்பெக்ட். யாராக இருந்தாலும் ரெஸ்பெக்ட் பண்ணும். அதை நான் எங்கே கற்றுக்கிட்டேன்னா, அவர் வந்து நம்மளை வந்து வீக்கெண்ட் ஷோக்கு வருவார், அவர் கூட பேசுகிறதுக்கு நாங்கள் ஆசைப்பட்டு பேசியிருக்கோம். கையை தூக்கி நம்ம பேசுவோம், தூக்கும் போது என்றைக்குமே அவர் இக்னோர் பண்ணதே கிடையாது. ஏடிக்கேன்னு சொல்லுவார், இல்லை சொல்லி பேசுவார். ஸோ தேர் ஆர் ஃபியூ திங்ஸ் தட் ஐ எம் என்ன சொல்கிறது, ஒரு சில விஷயங்கள் நமக்கு உடன்பாடு இருக்காது, ஆனால் நிறைய விஷயத்தில் எனக்கு அவர் கூட உடன்பாடு இருக்குது. ஆஸ் அன் ஆக்டர் ஐ ஹவ் லேர்ன்ட் லாட் ஃப்ரம் ஹிஸ் கிராஃப்ட். நிறையா கற்றுருக்கோம். அவருடைய அந்த டிசிப்ளின், அந்த ஒர்க் எத்திக்ஸ், அதுக்கப்புறம் வந்து இத்தனை வயசாகி அந்த ஓடுற விஷயங்கள் இதெல்லாமே. அண்ட் அவர் வந்து அந்த பிக் பாஸ் வீட்டில் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் பேசும்போது மரியாதையோடையும் அவங்களுக்கும் ஒரு கௌரவம் இருக்குன்னு நினச்சோம். அவர் அழகாக பேசுவார், ரொம்ப அழகாக பேசுவார். ஸோ அவர் வந்து நம்ம பேசி முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக கேட்டுட்ருப்பார். அவருக்கு அந்த பொறுமை எழுந்துட்டாருன்னா அப்படின்னா, ஒரு நிமிஷம் நான் இதை முடிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு ரொம்ப அழகாக சொல்லுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ when I came out from Big Boss house, நான் அந்த மொட்டை அடிச்சிருந்தேன் அந்த முடிவு. நினச்சேன் வாட் எவர் சேலஞ்சஸ் வில் டூ அப்படின்னு.
ஆனால் அவரால் அதை பார்த்துக்க முடியல. அதை அந்த முடியை எடுக்க சொன்னார். ம். நான் சொன்னேன், இல்லை நான் அதை சொல்லி நான் வச்சுருக்கேன், அதை எடுத்து நான் பொய்யா போயிடும்னு சொல்லிட்டு Okay. எடுக்காமல் இருந்தேன். வெளியே வந்த நேரம் அவர் போட்ட அந்த கேப் அந்த கேப் எனக்கு ஒன்று கொடுத்தாரு, இதை போட்டுக்க அப்படின்னு. அந்த கேப்பை நான் இப்போ வரைக்கும் வச்சுருக்கேன். அதை ஃப்ரேம் பண்ணுறதுக்காக வச்சுட்ருக்கேன். அதுக்கான நேரம் அமையதே இல்லை. ஓகே. ஸோ அது ரொம்ப சந்தோஷமான ஒரு கிஃப்ட் என் லைஃப்பில். ஸோ இந்த சோஷியல் மீடியா பூம் அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஒன்று இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இப்போ நீங்கள் சொல்லும்போது நான் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன், பட் நான் இது எதுவுமே ரெக்கார்ட் பண்ணலை அப்படின்றது. பட் ரெக்கார்ட் பண்ணல, எங்கேயுமே ஷேர் பண்ணல. பட் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க, உடனே ஷேர் பண்ணுறாங்க. ஒரு வீடியோவில் இன்டர்நேஷ்னல் லெவல் ஃபேமஸ் ஆகுறாங்க, இன்டர்நேஷ்னல் லெவல் போகிறாங்க. ஆமாம். ஸோ பார்க்கும்போது பொறாமையாக இருக்கா? எனக்கு நான் யாரை பற்றியும் பொறாமப்பட்டதில்லை. ம். அவன் பண்ணி சூப்பராக போகுது, நம்மளும் பண்ணலாம், ம். அப்படி தான் நினச்சிருக்கேன். பொறாமப்பட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம அழிஞ்சு போயிடும். பொறாமப்படக்கூடாது. பொறாமைங்கிறது இங்கேருந்து ஒருத்தர் நம்ம என்னைக்கு நம்ம ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு போயிடும். இப்போ நமக்கு ஒருத்தர் விருப்பம் இல்லைன்னா அவன் நான் வரமாட்டேன்னு சொல்கிறது பொறாமை கிடையாது. நான் நிறைய பேருக்கு இங்கே வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன், நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்கேன், நிறைய பேர், அதெல்லாம் வேறு. பட் இன்னொருத்தவங்க நல்ல ஒரு வீடியோ பண்ணி போடுறாங்களா, அதை நான் ரசித்து அதை இன்ஸ்பிரேஷன் எடுத்து நான் அதை எடுத்து தான் நான் நிறைய பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இப்போது பீட்டர்னு ஒரு பையன் இருக்கான் இந்தியாவில். ஓகே. நல்லா பண்ணுறாங்க. இப்போ இங்கே நம்ம ஊரில் யஷோ இருக்கான். அவன் யாழ்ப்பாண தமிழ் என்னென்னமோ தமிழ்லாம் பேசி அடிக்கிறாப்புல. ஆமாம். இதெல்லாம் அவருடைய திறமைக்கு அவருடைய வீடியோஸ்க்கு எவ்வளோ வியூஸ் வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவாக தான் வருது. ஆனால் அவர் பண்ணுறது நிப்பாட்டுறாரா? இல்லை. அப்போது எத்தனை கண்ணு பார்க்குதுன்னு நம்ம கவுண்ட் பண்ண ஆரம்பித்தாலே நம்ம தோத்துட்டோன்னு அர்த்தம். ஓகே. அங்கே தான் தோல்வி வருது. நான் இவ்வளோ நாள் அதை ரியலைஸ் பண்ணவே இல்லை. இவ்வளோ நாள் அவன் ஏன் அங்கே அவ்வளோ வியூஸ் போகுது, ஏன் நமக்கு அந்த வியூஸ் வரலன்னு கவலைப்பட்டிருக்கனால பொறாமப்பட்டதில்லை. அப்போது பொறாமப்பட்டால் நம்ம அவங்கள்ட்ட அப்ரோச்சே பண்ண மாட்டோம், போகவே மாட்டோம், ஒர்க் பண்ணவே மாட்டோம். நான் அப்ரோச் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வேண்டி நான் பொறாமப்பட்டதில்லை, நான் கவலை தான் பட்டிருக்கேன். ஸோ இப்போ கவலைப்படுறதே இல்லை. இப்போ எனக்கு இதை கிரியேட் பண்ணுறதுக்கான சுதந்திரத்தை சிவன் கொடுத்துருக்கான். இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? இதுக்கு மேலே நமக்கு எதுவுமே வேணும். இருக்கிற வரைக்கும் செய்யணும். இப்போ நான் இதை செய்கிறத பார்த்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டு ராபிட் மேக்னு சொல்லிட்டு மலேசியாவில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆர்டிஸ்ட், அவனே ஒரு 5 வருஷம் மியூசிக்லாம் நீ பண்ணிட்டு பண்ண வேணும்னு சொல்லிட்டு ஹி வெண்ட் இன் டு டிஃப்ரெண்ட் லைன் அண்ட் இஸ் டூயிங் வெரி கிரேட். ஓகே. அவர் பண்ண ஷோக்கு தான் நான் போயிருந்தேன். அவர் இந்த வீலாக்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு நானே யோசிக்கல. ஹி வெண்ட் அண்ட் காட் மீ அ கேஜெட், அது அந்த கனெக்ட் பண்ணி இந்த மைக். எஸ். ஓகே. அப்போ அது எவ்வளோ பெரிய ரெப்ரிசியேஷன். ஒரு காலத்தில் நான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். யாராச்சும் கொடுத்தாங்கன்னா ஓகே டன் தேங்க்யூ ஐல் கிவ் அ கிஃப்ட் பேக். நான் அவனை கிஃப்ட் திருப்பி கொடுத்துருந்தேன்னு அதை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் அவனுக்கு கொடுத்த கிஃப்ட்டை நான் இப்போ வரைக்கும் நான் அதை ரொம்ப ரசிக்கிறேன். வீட்டில் போய் அப்போல்லாம் எடுத்து பார்த்து போட்டு நான் பாட்டு பண்ணிகிட்ருப்பேன். அப்போ எவ்வளோ பெரிய அப்ரிசியேஷன் இது. இதுவும் ஒரு கண்ணு தானே. ஸோ நம்ம எத்தனை கண் நம்மளை பார்க்குதுன்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத பண்ணிங்கன்னா சந்தோஷமாக உங்களை கண்கள் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த கண்களை வேல்யூ பண்ணணும். அவ்வளோதான். வேல்யூயிங் இஸ் யூ கீப் டூயிங், கீப் கிவிங். ஸோ ஏடிகே அவர்கள் ரொம்ப அப்பீட்டான ஒரு சாங்ஸ் தான் கொடுத்த ரேப்பர் அப்படின்னு வரும்போதே சாங்ஸ் எப்படியுமே கொஞ்சம் ஒரு அப்பீட்டான சாங்ஸாக தான் இருக்கும். பீட்ஸ்லாம் ரொம்ப ஹை லெவலில் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சாங்ஸ் இருக்கும். ஸோ இதில் எனக்கு பர்சனலாக ஃபேவரேட் நீங்கள் சந்தோஷ் நாராயண் அவர்களோட சேர்ந்து அனிருத், சந்தோஷ் நாராயண் நீங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண சாங் உன்சிலடா. ஆமாம். ஸோ அந்த சாங்ஸ் ரொம்ப ஒரு மோட்டிவேஷ்னலான ஒரு ஸ்டைலாக கொடுத்துச்சு. ஸோ ஏடிகே கிட்டே இவ்வளோ நாள் கேட்டுட்டு இருந்த பாடல்கள் ஒன்று சந்தோஷமாக இருக்கும், இல்லாட்டி ஒரு உணர்ச்சி வெளிப்படுத்துறதா இருக்கும். இந்த சாங் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு மோட்டிவேஷனல் சாங்காக இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எனக்கு இது பர்சனல் ஃபேவரட். அதனால எனக்குமே இதுதான் பர்சனல் ஃபேவரட். வா, எனக்குமே முன்செலடா தான் என்னுடைய லைஃப்பில் நான் ரொம்ப நேசித்த ஒரு பாட்டு. மகுடிக்கு அப்புறம் மகுடி நம்ம ஆத்திச்சூடி, பட் முன்செலடா ஏன் நான் நேசிக்க ஆரம்பிச்சேன்னா என்னுடைய கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட்டை காமிச்ச ஒரு பாட்டு. என்னுடைய ஸ்டைலை கம்ப்ளீட்டாக கான்ட்ராஸ்டாக காமிச்ச ஒரு பாட்டு. இதில் எனக்கு இன்னொரு பெருமையும் இருக்குது. இந்த பாட்டை யார் யாரெல்லாம் டவுனாக ஃபீல் பண்ணுறாங்களோ அத்தனை பேர் இதை கேட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எஸ். ஆனால் அந்த பாட்டை நான் எழுதலை. அந்த பாட்டை எழுதுனது மதன்கார். ஆனால் அந்த பாட்டை பாடினது தான் நான்.
அந்த பாட்டில் அனிருத்தும் பாடியிருக்காரு. ஆமாம். இந்த பாட்டை கம்போஸ் பண்ணது சந்தோஷ் நாராயணன். ஸோ சந்தோஷ் நாராயணன் வந்து ஒரு நாள் இதே ஸ்ரீ ஷாமலங்கன் தான் நம்மளை சொன்னல ஒரு அண்ணன் நம்மளை ஒர்க் பண்ணார், பாத்தியா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் எனக்கு ஒரு நாள் எனக்கு கால் பண்ணார். இஸ் வெரி க்ளோஸ் வித் சந்தோஷஸ் ஒய்ஃப் அண்ட் ஆல். இந்த மாதிரி கால் பண்ணிட்டு ஒரு கம் சந்தோஷ் நாராயணன் இஸ் காலிங் யூ டு ரெக்கார்ட் அ சாங். ஸோ சந்தோஷ் நாராயணன் எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். ஐ மீன் ஸோ நான் போயிட்டு சாதாரணமாக வீட்டில் போயிட்டு அந்த அக்கா கொடுத்த நல்ல சாப்பாடு. அப்போ டி ரொம்ப சின்ன பொண்ணு. பாரு என்ஜாய் பாட்டுலாம் பாடினாங்க. நம்ம டி இருக்காங்களா, அவங்க அப்படி அறிமுகப்படுத்தக்கூடாது, அவங்க நிறைய பாட்டு பாடி அவங்க வந்து சின்ன பொண்ணு. அப்போ ஸோ நான் வந்து போயிட்டு சாம்பார் சாதம் சாப்பிட்டு நல்லா பண்ணிட்டேன். சரி வா மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடியோவில் போயிட்டு அவர்கிட்ட தயங்கி கேட்குறாரு, ரேப்பர்ஸ் நீங்களே எழுதி தான் பாடுவீங்க, ஆனால் சாரி தினேஷ், இந்த மாதிரி லிரிக்ஸ் ரெடியாக இருக்குது, நீங்கள் பாடுவீங்களான்னு கேட்டார். நான் கேட்டேன், என் வேலையை நீங்கள் ஈஸியாக பண்ணீங்க சார், எனக்கு சிரமமே இல்லை, எனக்கு பாடினா போதும் வாங்கன்னு சொல்லிட்டு அப்போ பாடின பாட்டு தான். தூரம் நின்று யோசித்தால் குட்டை கூட ஆழம்தான், நீ உள்ளே சென்று யோசித்தால் அக்கடலும் உந்தன் தோளம்தான். அந்த லைன் எனக்கு இப்போ சரியாக பொருந்தது. என்றைக்குமே தூரம் தான், உனக்கு எவ்வளோ ஆப்ஸ்டக்கிள் வரலாம். எனக்கு நிறைய ஆப்ஸ்டக்கிள் இந்த வருஷம் வந்துச்சு, வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட பார்க்க ஆரம்பிக்கணும். அது ஏன் வருது, இது வர்றதுக்கு என்ன காரணம்னு நம்ம ரியலைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த பாட்டு நான் இப்போ சொல்கிறேன். எனக்கு எப்போல்லாம் நான் வாக்கிங் போகிறேனோ நடக்கிறேனோ, நான் ஒரு குறைஞ்சது 7-8 கிலோமீட்டர் நடப்பேன் சும்மா டெய்லினா ஒரு 2 days 3 days கழிச்சு ஓடுவேன். ஸோ நான் அப்போல்லாம் அந்த பாட்டு அப்படியே கேட்டுகிட்டே போவேன். எனக்கு ஹெட்ஃபோன்ஸ் இல்லை, எனக்கு ஹெட்ஃபோன்ஸ் போட பிடிக்கிறது இல்லை இப்போ. ஸோ ஃபோனில் என்ன போட இப்படி போட்டு காதுகிட்ட வச்சுட்டு அப்படியே வச்சு நடந்து போயிட்டே இருக்கேன். எனக்கு பிடிக்கும் இந்த சிங்கிள் இதில் கேட்குறது, அந்த மைன்யூட்டாக கேட்குன்னு சொல்லிட்டு நான் கேட்டு போகிறது. ஸோ அந்த பாட்டு வந்து என் லைஃப்பில் நான் மறக்கவே முடியாது. ஒரு நல்ல பாட்டு. அந்த பாட்டை எனக்கு கொடுத்த சந்தோஷ் நாராயணனுக்கு நான் என்றென்றும் நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ வரைக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் டு ஒர்க் அகெயின். பட் அதுக்கான வாய்ப்பு இன்னும் வரலை. ஏன்னா இது ஒரு கலி உலகம் இல்லையா, நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான தடைகள் வரலாம். பட் அது எல்லாத்தையும் நம்ம நம்பிக்கையில் நம்ம முறியடிக்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி வெயிட்டிங் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னை ரொம்ப விரும்புகிறவங்களும் சரி, என்னை ரொம்ப வெறுக்கிறவங்களும் சரி, வாழ்க்கையில் அவங்களுக்கு என்னுடைய பாடல்களையோ இல்லைன்னா நான் க்ரியேட் பண்ண விஷயத்தையோ என்னைக்காச்சும் முன்னாடி அவங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை விட்டு அவங்க நகர முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு கடவுள் கொடுத்த பிளெஸ்ஸிங். அதில் இந்த முன்செல்லடா பாட்டு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். தூரம் நின்று யோசித்தால் குட்டை கூட ஆழம்தான், நீ உள்ளே சென்று நேசித்தால் அக்கடலும் முந்தன் தோளந்தான், விதிமேல் பழியை போடாமல் நீ உன்மேல் பழியை போடு, ஆண்டவன் கொஞ்சம் தூங்கட்டும் உன் வாழ்க்கை காரணம் தேடு. பாருங்க என்ன அழகான லைன். ஆண்டவன் கொஞ்சம் தூங்கட்டும் உன் வாழ்க்கை காரணம் தேடு. ஆண்டவன் நோண்டிக்கிட்டே இருக்காத, அவர்கிட்ட போயிட்டு இதை கூட அதை கூடன்னு கேட்காத. நீ கொடுத்த வாழ்க்கையா நீயே கொண்டு போ அப்படின்னு விட்டுட்டு உனக்கான வாழ்க்கைக்கான விடையை நீ தேடுன்னு எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு ஹிடன் மெத்தஃபாரிக்கா. என்ன அழகான லைன் இல்லாத பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். ஸோ ஏடிகே ப்ரொஃபஷனல் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன், ஃபேமிலி லைஃப்பில் ரொம்ப ஃபெயிலியர். ஃபேமிலி லைஃப்பில் வேறு லெவல் ஃபெயிலியர். அது அம்மா அப்பாக்கிட்டையும் சரி, கூட பிறந்த தங்கச்சிக்கிட்டையும் சரி, இல்லை என்னுடைய திருமண வாழ்க்கையும் சரி. அது வந்து நான் என்ன மட்டும் ப்ளேம் பண்ண மாட்டேன். திருமண வாழ்க்கைங்கிறது வந்து 2 பேர் கையில் இருக்குது. ஒட்டுமொத்தமாக ஒருத்தன் மேலாம் ஈஸியாலாம் பழியை தூக்கி போடக்கூடாது. ஸோ நான் ஒரு காலத்தில் அந்த பழியெல்லாம் ஏற்றுக்கிடுவேன். என் மேலே நிறைய தவறுகள் இருக்குது. ஸோ இந்த தவறுகளை என்னைக்கு நம்ம உணர்றோமோ அன்னைக்கு நமக்குள்ளே இறைவன் வந்துட்டான்னு அர்த்தம். இறைவன் என்னைக்கு உள்ளே வாரானோ அன்னைக்கு நீ தைரியமாக பேசுவோம். ஸோ நான் நிறைய தவறுகள் செஞ்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதுலேயும் ஒன்று. அப்புறம் வந்து என்னுடைய அம்மா அப்பா நான் வந்து நெக்லெக்ட் பண்ணல. கொஞ்சம் ஒரு வயசுக்கு மேலே வரும்போது ரொம்ப உதாசீனப்படுத்திடுவேன், ரொம்ப ஒரு மாதிரி பேசிடுவேன், ஒரு மாதிரி அவங்கள. அது எந்த ஒரு மகனும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன். அம்மா அப்பாங்கிறது வந்து நீ என்னத்தான் பண்ணாலும் உன் பக்கம் நிற்கிற ஒரே 2 ஜீவன் இந்த அம்மா அப்பா மட்டும்தான். அதையும் நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து என்னால் ஒரு 3 மாதமாக எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்னால் காசு கொடுத்து உதவ முடியாமல் போயிடுச்சு போன வருஷம். அந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்துட்டேன். அப்போ கூட எங்கள் அம்மா அப்பா என்கிட்ட கை நீட்டி காசு கேட்டதே கிடையாது. ஆனால் இப்போது என்னால் ஆண்டவன் புண்ணியத்தில் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் என்னால் காசு கொடுத்து நல்லா என்னால் பார்த்துக்க முடியுதுன்னா
நான் பேசின குரல் இறைவனுக்கு கேட்டிருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி எங்கள் அம்மா அப்பா சந்தோஷமாக இருக்காங்க. இன்றைக்கி எங்கள் அம்மா அப்பா கூட நான் இருக்கிறேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபினான்ஷியலி எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் அம்மா அப்பா வந்து சூப்பராக இருக்காங்க. ஸோ இப்போ நான் அதை ரியலைஸ் பண்ணுறேன். இன்னொன்று, என் தங்கச்சிக்கிட்ட பேசி கொஞ்சம் நல்லா ஆச்சு. அது ஏன் மேலேயும் தவறுகள் இருக்குது, பட் என்னுடைய தங்கச்சி தானே அவன். ஸோ நான் சொல்கிறது தப்பு இல்லைல்ல. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்படி இருக்காதீங்கன்னு சொல்கிறேன். என்ன மாதிரி இப்படி இருக்கேன். ஏன்னா பர்சனல் லைஃப்ங்கிறது, குடும்பங்கிறது வந்து எந்த அளவுக்கு நம்ம சொந்தக்காரவங்க வந்து நம்மளை வெறுப்பேற்றுவாங்களோ அந்த அளவுக்கு நமக்கு சொந்தக்காரங்களும் வேணும். சொந்தக்காரவங்க வேற, சொந்த குடும்பம் வேறு. சொந்தக்காரவங்க வேற, சொந்த குடும்பம் வேறு. இது குடும்பம். ஸோ என் குடும்பத்தை நான் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப நேசிச்சிருக்கேன், ஆனால் ரொம்ப வெறுப்பு காட்டியிருக்கேன். அந்த வெறுப்பு காட்டாதீங்க. என்றைக்கு நம்ம வெறுப்பு காட்டுறோமோ அன்றைக்கி நம்ம தோத்துட்டோன்னு அர்த்தம். வீட்டில் சந்தோஷம் இல்லைனா, வீட்டில் அம்மா அப்பா சந்தோஷம் இல்லைனா, வீட்டில் தங்கச்சி சந்தோஷம் இல்லைனா, வீட்டில் நல்ல நண்பர்கள் சந்தோஷம் இல்லை, நீ சந்தோஷமாக இருக்க மாட்டேன். இப்போ நானே சந்தோஷமாக இல்லை. என் பையனை பார்த்தே பல வருஷம் ஆச்சு. ஸோ இது வந்து என் மேலே தப்பு கிடையாது. பட் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த கடவுள் பார்ப்பாங்க. பார்க்கும்போது தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு. நம்மளை சில பேர் வந்து சொல்லுவாங்க, நம்ம நிறையா என்ன சொல்கிறோம், நமக்கு தெரியும் எது பொய் எது உண்மைன்னு சொல்லிட்டு. கண்டவனால அதை சொல்ல நானாக சொன்னால் தான் அது உண்மையோ பொய்யோ. நம்மளை அடித்தோ இது பண்ணியோ நம்மளை வந்து சொல்ல வைக்க முடியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி குடும்பத்தை நல்லா பார்த்துக்குங்க. இப்போ என்னால் பார்த்துக்க முடியும்னு சந்தோஷமாக இருக்கேன். வெயிட் பண்ணுங்கள், நல்லது நடக்கணும், வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. ப்ரொஃபஷனல் லைஃப் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட 100 மடங்கு உங்களுடைய வீட்டில் இருக்க நிம்மதி முக்கியம். உங்களுடைய வீட்டை நல்லா பார்த்து, வீட்டு சுத்தமாக இருக்கட்டும், வீட்டு சாப்பாடாக இருக்கட்டும், அம்மா அப்பாவாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வளர்க்குற நாய்க்குட்டியாக இருக்கட்டும். நாய்க்குட்டி ஒன்று வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் உங்கள் குடும்பத்தில் ஒன்று தானே. அதை பெருமைக்கு வாங்கிட்டு ஓரமாக போடாதீங்க. நல்லா பார்த்துக்குங்க. அதை நல்லா பார்த்துக்கிட்டா கடவுள் பார்ப்பான், உங்களுக்கு நிறைய கொடுப்பான். அது மாதிரி எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிக்க ஆரம்பிங்க. ஃபேமிலியை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஸோ நான் ரெஸ்பெக்ட் பண்ண ஒரு சில விஷயத்தை தவறிக்கிறனால எனக்கு சில விஷயங்கள் நடந்தது. ஆனால் இப்போ நான் ரெஸ்பெக்ட் மட்டும் இல்லை, நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான் லைஃப். ஸோ நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஃபியூ இயர்ஸ் பேக் உங்கள் சன்னுடைய பர்த்டேக்குன்னு நினைக்கிறேன் ஒரு போஸ்ட் ஒன்று எழுதியிருந்தீங்க. ஸோ நீ என்றைக்காவது ஒரு நாள் இதை வாசிப்பேன், ஒரு லாங் போஸ்ட் இங்கிலீஷில் அவருடைய ஃபோட்டோ ஒன்று போட்டு சின்ன வயசுல எனக்கு போஸ்ட் ஒன்று எழுதியிருந்தீங்க. எப்போயாவது நீ ஒரு நாள் அப்பா இப்படி தான் அப்படின்ட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணிங்கன்னா வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று எழுதியிருந்தீங்க. ஸோ பேச முடிஞ்சிச்சா? இல்லை பேசவெல்லாம் முடியலை. ஏன்னா இஸ் அ கிட். அவர் மேலே நம்ம தப்பு சொல்ல முடியாது. சூழ்நிலைகள், நானும் ஒரு நான் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்ல மாட்டேன். என்னுடைய பிரிவு அவருக்கு சம்மந்தப்பட்டது அல்ல. ஆனால் அதை அப்படி மாற்றினது அது என்னுடைய தப்பும் இல்லை. ஸோ ஐ வில் வெயிட் ஃபார் இட். இன்னொரு விஷயம், நான் எந்த இடத்தையும் எனக்கு ஒரு மகன் இருக்கார் அப்படின்னு நான் சொல்ல தவறுனதே கிடையாது. எனக்கு என் புள்ள முக்கியம். நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன். கொடுக்குறதும் கொடுக்காதது என் இஷ்டம். ஏன்னா எனக்கு என்றைக்கு கொடுக்க முடியுமோ நான் என்னெல்லாம் சம்பாரிச்சேன்னு எல்லாமே அவனுக்கு தானே. அந்த நேரத்தில் என்ன இருக்கும் அவன்கிட்ட வந்தானா எல்லாமே அவனுக்கு. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். மற்றபடி ஓகே. ஸோ இந்த பாட்காஸ்ட் எப்படி முடிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நாங்கள் நிறையா விஷயம் பேசிட்டோம். யுவர் பர்சனல் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. How do you want to end this podcast? First of all, thank you என்னை இன்வைட் பண்ணி பேசுனதுக்கு. இந்த பாட்காஸ்ட்டை நான் எப்படி முடிக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு நண்பன் இருக்கிறான் இல்லைன்னு சொன்னால், உங்கள் கூட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தர் இருக்கான். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, வேலை செய்கிறீங்க, ஒன்றா இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது எனக்கு இது சொல்லக்கூட வர மாட்டேங்குது. நான் சொல்கிறேன், எவனாச்சும் உங்களுக்கு உதவின்னு ஒன்று பண்ணான்னு வச்சுங்களேன், அந்த உதவியை கொஞ்சமாச்சும் ஞாபகம் வச்சுக்க பழகும். இதை நான் இந்த இளம் சமுதாயத்துக்கு நான் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். ஒருத்தன் நன்றி கடன் இருக்க தேவையில்லை, நன்றி கடன் வேலை. ஆனால் அந்த செஞ்ச உதவியாக இருக்கட்டும், இல்லை ஒருத்தங்க நமக்கு செய்கிற விஷயமா இருக்கட்டும், கொஞ்சமாச்சும் ஒரு துளியாச்சும் அது நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். அதை மறந்தோன்னு வச்சுங்களேன், நீ உன்னோட பெத்த பிறப்பையே மறக்கிற மாதிரி. ஸோ இதில் தான் நான் என்ன சொல்கிறேன்னா, யாருக்கும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை பிடிக்கலையா அவனுக்கு நேராக சொல்லிடுங்க. இல்லை உங்கள் வருத்தமாக இருக்கா இன்னொருத்தனை போய் சொல்லுங்கள், பேசுங்க, பரவாயில்ல. ஆனால் சேர்ந்து கூட்டமாக சேர்ந்து திட்டம் போட்டு ஒருத்தனை டிஸ்ட்ராய் பண்ண நினச்சி நம்ம பண்ணுறோம் தெரியுமா? எவனாச்சும் நமக்கு நிறைய பண்ணவனே நமக்கு பண்ணுவான் அந்த மாதிரி. அது வந்து பண்ணோன்னு வச்சுங்களேன், நீ அவனை வீழ்த்தட்டல, நீ தான் விழுகிற. நீ விழுந்துட்ட, ஆனால் அவன் மேலே போயிடுவான். ஸோ அது மாதிரி எனக்கு நடந்தது நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். யாரெல்லாம் நீங்கள் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ,
அந்த நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற உரிமை நமக்கு கிடையாது. அது கடவுள் தான். எல்லாத்தையும் தூர போட்டு நல்ல சந்தோஷமா நாளைக்கே நம்மளை கல்லை விட்டு அடிக்கிற நம்ம முன்னாடி வந்து நின்றா கூட அவனை சிரிச்சு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா அதுதான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய அடி. அவனை அடிக்கிறது கிடையாது. ஸோ யாரையும் பழி வாங்க நினைக்காதீங்க. துரோகம் நடந்துச்சுன்னா அதை துரோகத்தை ஓரமாக வச்சுட்டு அது ஒரு மிகப்பெரிய லெசனாக நினச்சிக்கோங்க. பழகிரும். லெசனாக நினச்சிட்டு பழகிரும். இதுக்கப்புறம் எவன் துரோகம் பண்ணாலும் பழகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒரு படிக்கலை வச்சு நீங்கள் முன்னுக்கு போயிட்டே இருக்கும். நீங்கள் கெட்டதே பண்ணியிருக்கலாம், நீங்கள் கொலையே பண்ணியிருக்கலாம். ஓகே. உன் நண்பனாக இருந்தால் அந்த கொலையை எப்படி சார்ட் பண்ண உனக்கு தெரியும். உங்களை கொண்டு போய்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஒப்படைக்கணும் இல்லையா, உங்களை மற்றவங்களை சொல்லி கல்லு ஊற்றி அடிக்கக்கூடாது. ஸோ அது மாதிரி நம்ம தப்பே பண்ணியிருந்தாலும் நம்மளை சரி பண்ண வேண்டியது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸும் இல்லை ஃபேமிலியும். ஆனால் இணைஞ்சி நமக்கு ஏதாச்சும் பண்ணாங்கன்னா நம்மளை கீழே போடணும். அது வந்து உங்களை உடைக்கிறதுக்கான ஒரே ஒரு விஷயம். நான் கொஞ்சம் உடஞ்சி தான் இருந்தேன், ஆனால் இப்போ அதை தூக்கி போட்டேன். உடஞ்சோன்னு வச்சிங்களேன், நம்ம லைஃப் எத்தனை வருஷம் இருக்குது ஓடுறதுக்கு? இன்னொரு 40 வருஷம் நம்ம ஓடணும்ல. உயிர் இருந்துச்சுன்னா 40 வருஷமாக இவங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு நம்ம டைம் இருக்காது. ஸோ என்றைக்கு நான் சொல்கிறேன், துரோகம் பண்ணாலும் உங்கள் கண்ணை நீங்கள் குதிரை மாதிரி எந்த பக்கம் கட்டிட்டு ஓடிட்டே இருங்க. லைஃப்பில் உங்களுக்கு எந்த விதத்தில் யாருமே உங்களை வந்து எதுவுமே பண்ண முடியாது. அவன் நினச்சா, கடவுள் நினச்சா மட்டும்தான் முடியும்.